Hi everyone, welcome to another episode of Candid Talks with Proud One Girl. இன்னைக்கு என்னோட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுரபி இருக்காங்க. இவங்க வந்து யூஎஸ்ல இருந்து இப்போ தான் இந்தியா வந்திருக்காங்க. வந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் பிங் பண்ணிட்டேன் நம்ம பாட்காஸ்ட் பண்ணலான்னு. ஏன்னா நான் வந்து இவங்களோட லைவ் பண்ணியிருக்கேன் 3 years பேக் இன்ஸ்டாகிராம் லைவ் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போலேருந்தே அவங்க ஒரு பெரிய 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 இன்ஸ்பிரேஷன். அவங்க கான்டென்ட்ஸ்லாம் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். நிறைய பேர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க இந்தியா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே எப்படியாச்சும் பாட்காஸ்ட் கூப்பிட்டணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுரபி. தேங்க்ஸ்மா. நானுமே நிறையா உங்களோட வீடியோஸ் பார்ப்பேன். உங்கள் ஜேர்னி, உங்கள் க்ரோத் ஓவர் த லாஸ்ட் 3 years பார்த்து இட்ஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். நான் வந்து ஜென்யூனாக லைக் நான் உங்கள் கண்டென்ட்ஸ் நிறையா பார்க்கும்போது இல்லை, இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக கண்டென்ட் போட்டால் இவங்க தான் இந்தியாவில் நம்பர் 1 இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் போடுற கண்டென்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அவ்வளோ ரிலேட்டபிள். நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே இல்லை, அவ்வளோ சூப்பராக போடுவீங்க உங்கள் கண்டென்ட்ஸ்லாம். நீங்கள் ரெகுலராக போடணுன்றது என்னோட ஆசை. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் கண்டிப்பாக 2025 கலக்கிடலாம். நீங்கள் சொல்லுங்கள் சுரபி, லைக் இப்போ வந்து உங்களை யாருன்னு தெரியாத பீப்புளுக்கு நீங்கள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பீங்க? ஆஹா, முதல் கொஸ்டினே ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் கேட்டுட்டீங்க. ஸோ பை ப்ரொஃபஷன் ஐம் அ நியூரோ சயின்டிஸ்ட். நான் ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் அண்ட் நியூரோ சயின்ஸ் தான் என்னோட ஸ்பெஷல்ட்டி. பட் அவுட் சைட் ஆஃப் தேட் I do a lot of things. I have, different identities, different things that I do. எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். I perform, I teach, I absolutely love cooking. So that is another thing that I do. So, but beyond all of this, I'm just someone who loves life and who loves to, give back to people, give back to the community. So that's kind of how I would describe myself. Somebody who enjoys life, who wants to live every moment and be happy. So அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அண்ட் ஐ திங்க் அது நேரில் உங்களை பார்க்கும்போதும் இல்லை, அவ்வளோ உங்ககிட்ட ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குது. லைக் அப்படியே ஜாலியாக இருக்கீங்க. அது ரப் ஆஃப் ஆகுது இன்னொரு பர்சன்கிட்டையும். நான் உங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நேரில் மீட் பண்ணுறேன். ஆமாம் இல்லை, நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு உங்கள் கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நேரில் வந்து நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க, ஒரு மாதிரி ஜாலியாக அந்த மாதிரி தான் இருக்கீங்க. அரபி மீட் பண்ணியிருக்கேன், அவங்க கொஞ்சம் சைலண்ட் நினைக்கிறேன் உங்களை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் ஆனால் ஜாலியாக பேசுகிறீங்க எல்லாக்கிட்டையும். அப்படியே நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, யூ என்ஜாய் லைஃப்னு, அது ரெசனேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூம்மா. பிகாஸ் ஐ ஃபீல் எவ்வளவோ பேர் வந்து லைஃப்பில் இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக இப்போ ஹாஸ்பிட்டல் ஒருத்தங்க சிக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மினிட் வாழ மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஐ ஃபீல் நம்மலாம் ரொம்பவே ப்ரிவிலேஜ்ட், ரைட்? ஸோ நமக்கு இந்த டே இருக்குது, இந்த மொமெண்ட் இருக்குது, நம்மளால ஒரு 4 பேர் ஹாப்பியாக இருக்காங்களா, அவ்வளோதான், டே இஸ் டன், ரைட்? அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் ட்ரை பண்ணுவேன் எவ்ரி டைம். ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் நோட்டிஸிங். ஸோ நீங்கள் வந்து 20 years ஆல்மோஸ்ட் இல்லையா யூஎஸில்? ஆமாண்டா, ஆமாம் ஆயிடுச்சு. ஓகே. அந்த ஆக்சென்ட்லாம் லைக் நம்ம பார்க்குறோம்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் இல்லை, பேசும்போது நார்மலாக தான் இருக்கீங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு கொஞ்ச நாள் போயிட்டு வந்து அந்த நல்லா அந்த ஆக்சென்ட் தெரியும். இப்போ 20 years ரெண்டும் லைக் நீங்கள் ஆனால் வரலடா. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப, எனக்கு சத்தியமாக சூட் பண்ணாலும் ஆக்சென்ட் வரவே இல்லை. பட் அஃப்கோர்ஸ் நான் இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன், என் காலீக்ஸோட பேசுகிறேன்னா கொஞ்சம் என் ஆர்ஸ்லாம் ரோல் ஆகும், நான் கொஞ்சம் அந்த ஆக்சென்ட்டில் பேசுவேன். பட் ஃபார் த மோஸ்ட் பார்ட் எனக்கு வந்து அதே சென்னை பொண்ணு, அதே கும்பகோணம் பொண்ணு அப்படியே தான் இருக்குது. நான் இப்போ பேசின வரைக்கும் வெரி மச் இந்தியன் தான் நான் சொல்வேன். லைக் நீங்கள் பேசின விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்தியன் தான் நீங்கள் ஃபுல்லாக. எஸ் கண்டிப்பாக. ஸோ உங்களோட லவ் ஃபார் டான்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் யூஎஸ் போய்ட்டும் நான் வந்து நீங்கள் வீட்டில் டான்ஸ் பண்ணுற வீடியோஸ் பார்த்துருக்கேன், இங்கே வந்தாலும் நீங்கள் கோயிலில் போய் டான்ஸ் பண்ணுற வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ எப்போலேருந்து இந்த டான்ஸோட லவ் வந்துச்சுங்க உங்களுக்கு? ஸோ டான்ஸ் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி பாட்டு கிளாஸ்க்கு போடுவாங்க, டான்ஸ் கிளாஸ் போக வைப்பாங்களா, அந்த மாதிரி தான் நான் சின்ன வயசில் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். பட் எனக்கு இங்கே யூஎஸ் போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அந்த டான்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அதோட அருமை நமக்கு தெரியாது. ஒரு வேறு இடத்துக்கு போன போது அது நமக்கு ஈஸியாக இல்லாத போது தான் நமக்கு அதோட அருமை தெரியும். ஸோ நான் இந்தியாவில் இருந்த வரைக்கும் ரொம்பலாம் பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. பட் நான் யூஎஸ் போன பிறகு ஐ நீடட் சம்திங் டு கனெக்ட் மீ டு மை ரூட்ஸ். ஸோ டான்ஸ் பிகேம் தட் திங். அது ஆல்சோ இப்போ நம்ம கிராட் ஸ்கூலில் பிஹெச்டி பண்ணும்போது நிறையா நாட்களில் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகாது, யூல் பி லைக் வெரி சேட். அப்படி இருக்கும் போது ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினா ஓகே, ஏதோ மனசுக்கு ஒரு நிம்மதி. அப்படி தான் அது ஆரம்பிச்சுது. பட் அப்படியே போக போக ஐ ஸ்டார்டட் பெர்ஃபார்மிங் அ லாட். பட் எப்போ நான் ரொம்ப ஜென்யூனாக டான்ஸோட அருமை எனக்கு புரிஞ்சுதுன்னா ஆஃப்டர் மை ஆட்டோஇம்யூன் டயக்னோசிஸ். ஃபார் த லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் டைம் ஐ டுக் டான்ஸ் ஃபார் கிராண்டட். நமக்கு நான் ஆட வரும், நல்லா ஆடுவோம், எல்லா இடத்துலையும் போய் ஆடுறோம், சீரியஸாக ரொம்ப என்ன சொல்கிறது, ஐ ரியலி டுக் இட் ஃபார் கிராண்டட்.
பட் when I felt sick என்னால் எந்திரிச்சு ஒரு முத்ராஸ் கூட பிடிக்க முடியல அப்படிங்கும் போது தான் ஐ ரியலைஸ்ட் ஐயோ இவ்வளோ ஒரு ப்ரெஷஸ் திங்கை நம்ம வந்து விட்டுட்டோமேனு. தென் when my health picked up நான் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி எனக்கு லைஃப் கொடுத்த ஒரு விஷயங்கிறதுனால எவ்ரி டே அட்லீஸ்ட் 20 minutes half an hour ஆச்சும் ஐ ட்ரை டு கனெக்ட் வித் தி ஆர்ட். I feel like நம்ம முன்னாடி we took it for granted அது இப்போ பண்ணக்கூடாதுன்னு I've taken it up even more seriously now. But it's been something that's been with me constantly throughout my life. And it's more of a நிறைய பேருக்கு டான்ஸோட பர்பஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸாக இருக்கும். எனக்கு டான்ஸோட ஒரே பர்பஸ் வந்து டிவினிட்டி தான். நான் வந்து சபாவில் போய் ஆடுறத விட எனக்கு வந்து சும்மா யாருமே பார்க்காட்டியும் எனக்கு ஒரு கோவிலில் போய் ஒரு பாட்டை போட்டுட்டு ஆடுறது தான் எனக்கு வந்து எனக்கு அது போதும். நான் இப்போ கூட நாச்சியார் கோவிலில் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஃபார் மீ டான்ஸ் இஸ் ஜஸ்ட் அ வே ஃபார் மீ டு கனெக்ட் வித் டிவினிட்டி. அது பீப்புள் பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு மியூசிக் இருக்குது, நான் போய் அந்த பழங்காலத்து கோவிலில் போய் எனக்கு ஆடி இஃப் ஐ கேன் கனெக்ட் வித் டிவினிட்டி my day is made. So that is my connection with dance. It's more of a companion, my best friend that I took for granted. Now I will not take my friend for granted, and something that helps me connect with God. So adha enakku dance. Okay. So since you said, so நீங்கள் வந்து you're diagnosed with autoimmune, கரெக்டா? ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் விமனாக இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க, எப்படி அதை டிடெக்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்டு? So it actually happened exactly before COVID. So in 2019, the year after my dad passed away, தான் எனக்கு symptoms வர ஆரம்பிச்சது. But I kept ignoring it completely. So என்னோட autoimmune affects my joints and my skin. ஸோ ஸ்வெல்லிங் இருக்கும், those classic sausage digitsன்னு சொல்லுவாங்க, லைக் sausage மாதிரி டிஜிட்ஸ்லாம் வீங்கிருக்கும், நடக்க முடியாது. ஸோ பட் ஐ கெப்ட் இக்னோரிங், சேயிங் இட்ஸ் ஓகே, இட் மஸ்ட் பி சம்திங் ரெகுலர்னு. ஒரு 1 year இக்னோர் பண்ணிவிட்டு 2020 ரைட் பிஃபோர் கோவிட் ஹிட், ஐ குட் நாட் வாக். லைக் நீங்கள் பெட்டில் படுத்திருப்பீங்க, நீங்கள் திரும்பி ரைட் சைடில் செல்ஃபோன் இருக்கும், செல்ஃபோனை நீங்கள் டேர்ன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 25 minutes ஆகும் எனக்கு. டேர்ன் பண்ணி நீங்கள் பெட்லேருந்து எந்திரிச்சு பாத்ரூம் போய் பல் விளக்கிறதுக்கு வந்து ஒரு 30 minutes 40 minutes. எவ்ரி திங் பிகேம் அ ஹியூஜ் ப்ராப்ளம். ஸோ அப்போது ஐ said I have to go get it checked out. No? So then they did obviously series of tests and things like that. Then I was diagnosed. But diagnosis ஆகிற வரைக்கும் வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அதுவும் கோவிட் டைம்ங்கிறது, அது கோவிட் ஆரம்பிக்கிற அந்த டைம்ங்கிறதுனால யூர் அலோன் by yourself, and if you live in a different country where you don't have a support system, it is very, very difficult. But for me, I think my faith, I'm a faith driven person. People who know my Instagram page know that for me faith is everything. So that was very helpful, but it was very challenging. But once I got the diagnosis, then it became a lot easier, because இதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, then you have to be I was very practical. So my doctor told me, this is the thing, இதுதான் இன்ஃப்ளமேஷன், இவ்வளோ இருக்குது, இது நீங்கள் கண்ட்ரோல்டாக இதுக்குள்ளே பண்ணலைன்னா these are all the consequences, your heart is going to fail, this is all going to happen. It was very scary, but maybe because I'm a scientist, I started approaching it very logically. I said, okay, what can I do to fix it? Can I fix it, number one? If I can, what can I do? So my doctor and me, we went back and forth. So we came up with like a treatment plan. அதுக்கப்புறம் diet மாற்றணும், exercise routine மாற்றணும். So everything then fell in place. Then since then அதுக்கப்புறம் ஒரு 6 months ஆச்சு கொஞ்சம் symptoms எல்லாம் கொஞ்சம் clear ஆகிறதுக்கு. Then I started becoming more confident. So it is difficult, but you have to be strong. There is no other choice, right? Like you have one life. Your doctor says, you're not going to die tomorrow, obviously, but you have to go through this difficult period to feel better. So you have to do it. There is absolutely, I think when there's no other choice, எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, அது தானே வெளியே வந்துரும்னு நினைக்கிறேன். That's what happened. And yeah, it's been an interesting ride அதில் ஆரம்பிச்சு. So yeah, I think strength is what you have to fight. I think, I don't know, I feel life is worth fighting for. I think that was what I kept telling myself. எவ்வளவோ பேர் என்னென்னமோ கஷ்டப்படுறாங்க, I need to get up. அதுவும் சம்டைம்ஸ் காண்டாக இருக்கும். ஓகே, காலைல எந்திரிச்சு லைக் நான் எதுக்கு பெட்லேருந்து எந்திரிக்கணும், எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும் நான் எந்திரிச்சு கிளம்பி, இவ்வளோ வழியில் வந்து எதுக்காக நம்ம இருக்கணும்னா தோணிருக்கு. பட் then I tell myself, hey, இதோட இன்னும் டெரிபிள் சிச்சுவேஷனில் எவ்வளவோ பேர் இருக்காங்க.
my life is important. I have to get better. Because I know once you, and the uphill battle, and the first 6 months தானே, once நீங்கள் அந்த கஷ்டத்தை கடந்து வந்துட்டீங்கன்னா it's going to get better. For you to feel better, you have to fight. You have to go through that difficult period. So I kept pushing myself. And once you get better, then you're like, okay, இது பண்ணா கொஞ்சம் better ஆயிடுது. Then it, you're able to keep going. So to answer your question in a very short, it is difficult, but I think வந்துரும்டா எங்கேருந்தோ ஒரு ஸ்ட்ரென்த் ஃபைட் பண்ணி ஆகணுங்கிற போது. பிகாஸ் நீங்கள் இந்தியாவில் இருக்கிறது வேறு, ஏன்னா அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். பட் நீங்கள் அங்கே தனியாக இருக்கும்போது இவ்வளோ கோ த்ரூ பண்ணி லைக் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு பார்க்கும்போது ஐம் ரியலி ப்ரவுட். நிறையா விக்கி அல்பிலக்கு தனியாகவே உட்காந்து ஐயோ நம்ம ஏன் தனியாக கஷ்டப்படணும், நான் எத்தனை நாள் அழுதுருக்கேனா. பட் நீ என்ன பண்ணுவ சொல்லு? ஓகே 1 hour அழலாம். கோவிட் டைம் யார் வந்து ஹெல்ப் பண்ண முடியும்? ஒருத்தரும் வர முடியாதுல்ல. ஸோ தென் ஐ ப்ரே அபவுட் இட். ஐம் லைக் ஓகே, God's given me this life. I have to get up and fight. There is no other choice. No one's going to come and pick me up. I have to do it. ஒரு 4 வாட்டி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே பழகி போயிடும். அப்புறம் நம்ம இன்னைக்கு சொல்கிறச்சே எனக்கு சிரிப்பாக இருக்குது. பட் நிறைய நாள் அழுதுருக்கேன் உட்காந்து, என்னடா லைஃப் இதெல்லாம் தோணிருக்கு. பட் யூ ஹாவ் டு ஃபைட். ஐ திங்க் லைஃப் இஸ் ஒர்த் ஃபைட்டிங் ஃபார். Nice. That's a really good message. Like people, if they're going through in the autoimmune or any health issues for that, நீங்கள் பேசுகிறது வந்து அவ்வளோ ஒரு ஹோப் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது ஆல்சோ ஒன் மோர் திங் ஐ ஷுட் வார்ன், ரைட், விச் இஸ் இப்போது சிம்டம்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது, உடனே வந்து அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும்னு கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு 2 years things were under control, things were very good, I lost a lot of weight, I was feeling good, joints wise everything was great. Last year was a terrible year for me. Like திருப்பி சிம்டம்ஸ் மறுபடியும் வரும். ஸோ இந்த மாதிரி க்ரானிக் இல்னஸ் இருக்கும்போது யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நான் அதனால தான் பெருசாக அதுவும் எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்க மாட்டேன். நிறையா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லைஃப் லெசன்ஸ் தட் மை ஆட்டோமியூன் கண்டிஷன் டாட் மீ வாஸ் டேக் 1 day at a time. இன்றைக்கி எனக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கா, ஐ எம் ஹாப்பியா, கிவ் இட் யோர் பெஸ்ட். ஏன்னா யூ நெவர் நோ, எப்போ வேணால் வந்து ட்ரிகர்ஸ் வரலாம். இந்த ஃப்ளேர் அப்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள் இதில். ஸோ ஃப்ளேர் அப்ஸ் வரலாம். ஸோ லாஸ்ட் இயர் வாஸ் பேட், பட் நவ் திங்ஸ் ஆர் கெட்டிங் பெட்டர் ஃபார் மீ. ஸோ ஐம் ஹோப்பிங் 2025 will be better. ஸோ யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் அப் அண்ட் டவுன். அண்ட் இட்ஸ் நாட் சம்திங் யூ கேன் கீப் திங்ஸ் அண்டர் கண்ட்ரோல். டயட்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணால் ஃபார் மோஸ்ட் பார்ட் நீங்கள் இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல்டாக வைக்கலாம். பட் யூ நெவர் நோ வாட் மைட் கம். ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். அவ்வளோதான். லைக் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பேஷன்ஸ் வேணும்னு ஐ ஃபீல். தட்ஸ் வாட் ஐ ஃபீல் ஐவ் லேர்ன்ட். சூப்பர். ஓகே சுரபி. ஸோ உங்கள் பேஜ் நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சிங்கிள் விமனாக நீங்கள் வந்து லிவ் பண்ணுறீங்க அப்படின்றத ஒரு சூப்பராக காமிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு போஸ்ட் அப்படி தான் நான் பார்த்தேன், யூ பாட் அ ஹவுஸ், பட் அது வந்து ஒரு சிங்கிள் விமனாக இருக்கும்போது லைக் எப்படி வந்து பீப்புள் கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ நோ மேட்டர் வே யூ ஆர், எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நமக்கு மேரேஜ் ஆகலைன்னா நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் லைக் ஃபெயிலியராக தான் நம்மளை வச்சுருப்பாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் அட்ரெஸ் பண்ணுவீங்க? ஏன்னா 20s 30s வேறு மாதிரி யோசித்தேன். இப்போ I'm 42 now. இப்போது ஐ திங்க் ஐ ஹாவ் த மெச்சூரிட்டி டு நாட் ரியாக்ட் டு தீஸ் திங்ஸ். பட் நம்ம என்ன தான் லைஃப்பில் அச்சீவ் பண்ணாலும் அந்த ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா இன்னி வரைக்கும் நிறைய பேர் வந்து நம்ம ஃபெயிலியராக தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஓகேம்மா, ஆனால் சில பேர் கால் கட்டும்பாங்க, சில பேர் எப்போ இட்ஸ் ஃபனி. நம்ம பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரியே ஆனால் கூட பிரசிடென்ட் ஆகிட்டா ஆனால் ஹஸ்பண்ட் இல்லை பாரு கூட. இட் இஸ் சேட். பட் எனக்கு 30s 20s கோவம் வரும். பட் நவ் மை 40s ஐம் லைக் ஹே சரி உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் சொல்லிட்டு போங்க. நவ் ஐ ஜஸ்ட் டோன்ட், இட் டசன்ட் பாதர். நான் வீடு வாங்கின போது கூட வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் வரும்ல. ஒருத்தர் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, யூஎஸில் இவ்வளோ லேட்டாக நீ வாங்குறியா, கல்யாணம் பண்ணியிருந்தா பாரு நீ சீக்கிரமாகவே பண்ணியிருந்துருக்கலாம். சரி இல்லையா, ஒரு சிங்கிள் பர்சனுக்கு எதுக்கு வீடு? லைக் இதுக்குலாம் டைம் ஃபோக்கஸ் பண்ணுற, வை டோன்ட் யூ get married and focus on that, or randomly. So these comments aside, the other important thing is, as a woman we are not taught these things. இப்போ ஒரு 20-something-year-old girl இப்போ எல்லாருமே வேலைக்கு போகிறாங்கடா. இப்போ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னால் எவ்ரிபடி, மோஸ்ட் விமன் ஐ நோ ஆர் கெட்டிங் அ ஜாப். பட் ஜாபுக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணணுங்கிறதோட நாலேஜோ பவரோ நம்ம எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க், ரைட்? இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வீடு வாங்குறதுங்கிறது 20 வயசுலேயே கூட பண்ணலாம்.
நம்ம இஎம்ஐ போட்டு whatever வீடு வாங்குறது. பட் அதுக்கான நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் வந்து பெண்களுக்கு நம்ம நிறையா சொல்லிக் கொடுக்கறதில்ல. படிக்க வைக்கிறோம், இப்போது எல்லா பெண்களையும் படிக்க வைக்கிறோம், சம்பாதிக்கவும் சொல்கிறோம். பட் வர பைசால நம்ம என்ன மாதிரி எல்லாம் பண்ணணுங்கிறது. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போவுமே நீங்கள் நிறைய குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ மென்னெல்லாம் குரூப்பாக இருக்காங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுவாங்க, அவங்க வீடு பற்றி பேசுவாங்க. ஸோ 20 வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து ஓகே வீடு வாங்கணும். வேறு பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த குரூப்பாக அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பேசுவோம், இந்த கல்யாணம் இந்த பையன் பார்த்துருக்காங்க. தப்பு சொல்லலாம், எதுவுமே தப்பு சொல்லலை. ஐம் சேயிங் அந்த மாதிரி பேசுறதுனால மென்னுக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துடுது. நான் அவங்களுக்கு பணம் இருக்கோ இல்லையோ நான் வந்து லோன் போட்டு வீடு வாங்கிடுவேன், அந்த கான்ஃபிடென்ஸ். நமக்கு 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் சரி, நமக்கு சொன்ன மாதிரி ஒரு மேன் வந்து வாங்கி கொடுக்க போகிறதில்ல, வீடுன்னு நமக்கு ஒன்று வேணும், சரி வாங்கி ட்ரை பண்ணலாங்கிற கான்ஃபிடென்ஸ் வரதுக்கு எனக்கு 38 வயசு ஆச்சு. வேறஸ் ஃபார் அ மேன் அது 20 வயசுலேயே 25 வயசுலேயே வந்துடும். ஏன்னா நம்ம அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஐ திங்க் விமென்க்கு வந்து பைசா சம்பாதிக்கிற ஸ்டெப் இஸ் கிரேட், நிறைய பேர் இப்போ பண்ணுறோம். பட் அடுத்த ஸ்டெப்புக்கும் இப்போ நம்ம நிறையா பண்ண ஆரம்பிக்கணும். வீடாக இருக்கட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அதை பற்றி படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஐ திங்க் மற்றவங்க நம்ம லைஃப்பில் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி கமெண்ட் சொல்லிட்டு தான் இருக்க போகிறாங்க. அவங்க நமக்கு வீடு வாங்கி கொடுக்க போகிறதில்ல, இல்லை அவங்க வாங்கி கொடுக்குறாங்கன்னா நான் கமெண்ட்டை கேட்டுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் ஐ திங்க் வி ஷுட் ஜஸ்ட் செட் தட் aside and do it. Take the plunge. முதல்ல பயமாக இருந்துச்சு, பட் once you take the plunge, it will all fall in place. ஓகே, சூப்பர். ஸோ இன்னொரு இதில் கான்டென்ட்டில் கூட நீங்கள் பேசியிருப்பீங்க, ஃபினான்ஷியல் பேர்டன் ஆல்வேஸ் ஃபால்ஸ் ஆன் த பிரைட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப நல்ல பாயிண்ட். இப்போ வரைக்குமே நான் பார்க்குறேன், என்னோட க்ளோஸ் சர்க்கிளையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் பேசணும்னு என்ன சொல்வீங்க? ஸோ இப்போது எவர் சின்ஸ் தே மேட் டவுரி இல்லீகல், யாரும் வந்து ஓப்பனாக டவுரின்னு கேட்குறது கிடையாது. பட் இப்போவுமே நான் நிறையா ஃபேமிலிஸில் பார்க்குறேன், பை டிஃபால்ட் கல்யாண செலவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு தான். அண்ட் டவுரின்னு கேட்க மாட்டாங்க, பட் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, மாப்பிள்ளைக்கு ஒரு வீடு ஒரு காரு அவ்வளோதான் ஒரு. ஸோ அண்ட் ஈவன் இன் ப்ரொக்ரெசிவ் ஃபேமிலிஸ் பேரண்ட்ஸ் அஸ்யூம் தட் நம்ம பொண்ணுக்கு நம்ம பண்ணலைன்னா 4 பேர் ஏதாச்சும் சொல்ல போகிறாங்க, நம்மளை வந்து ஒன்றுமே இல்லாதவன் நினச்சிட போகிறாங்க. மை திங் இஸ் நினச்சிட்டு போட்டோம். நான் நிறைய ஃபேமிலிஸில் பார்க்குறேன் உமா, எனக்கு பரிதாபமாக இருக்கும். அவங்க அப்பா அம்மா அவங்க ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸு எல்லாத்தையும் எடுத்து போட்டு கல்யாணத்தை பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, நடுத்தரில் நிற்க முடியும். லைக் இன்னி வரைக்கும். அண்ட் இது வந்து நான் ஒருத்தரன்னு ப்ளேம் பண்ண மாட்டேன், எவ்ரிபடி ஹேஸ் டு பி ப்ளேம். சம் விமன் ஆர் ஆல்சோ டிமாண்டிங். தேசே எனக்கு 100 பவுண்ட் நகை போட்டு தான் எங்கள் அப்பா வந்து என்ன ஆனாலும் அவருக்கு சரி, எனக்கு வந்து இது பண்ணி இந்த மாதிரி எனக்கு ட்ரீம் வெட்டிங் வேணும். அப்போ நீங்கள் போய் சம்பாதிங்க. அதே மாதிரி நான் பையன் சைட்லேயும் கொஸ்டின் பண்ணுவேன், எதுக்கு இப்போ நீங்கள் உங்கள் பையனை எஜுகேட் பண்ண மாதிரி தானே பொண்ணையும் எஜுகேட் பண்ணுங்க. அப்போது 2 பேரும் அவங்களுக்கு என்ன மாதிரி வெட்டிங் வேணுமோ பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் ஹால் வேணும், அப்போ நீங்கள் பைசா கொடுங்க. ஸோ ஐ வுட் பிளேம் எவ்ரிபடி இன் திஸ். ஐ எம் நாட் ஜஸ்ட் கோன் டு பிளேம் த grooms பேரண்ட்ஸ். பிரைட்ஸ் பேரண்ட்ஸ் தானே கொடுக்குறாங்க. Everybody has to stop this. Girls have to be should also stop demanding. You want pre-wedding shoot, post-wedding shoot and spend 10 lakhs, go get a job, go make money. Don't put that pressure on your parents. Adhe madri, if the groom wants a fancy wedding, you go make your money. Don't ask your parents. And to the groom's parents, I always say, உங்களுக்கு தாம் தும்னு வேணுமா, நீங்கள் காசு செலவு பண்ணுங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மா எதுக்கு செலவு பண்ணணும்? Why should they கிவ் 40 பவுண்ட் சும்மா ஃபேன்சி? எதுக்கு கோல்டு போடணும் அந்த பொண்ணுக்கு? ஏன் கவரிங் போட்டால் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டிங்களா? வாட் ரப்பிஷ் இஸ் திஸ்? ஸோ ஐ திங்க் ஆல் பார்ட்டிஸ் ஹாவ் டு சேஞ்ச். அண்ட் இட் இஸ் சேட் தட் இன் 2025 நான் ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டோட இதை பேசிகிட்டு இருந்தேன். இப்போ கூட கல்யாணங்களில் வந்து ஆமாம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தானே பொண்ணு சைட் நாங்கள் பொண்ணு. ஐ செட் வாய்? எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் போட்டு பண்ண? எனக்கு அந்த கான்செப்ட் ஐ டோன்ட். அண்ட் சம்டைம்ஸ் பையன் சைடில் அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்காம இருந்தால் கூட பொண்ணு செலிபிரேட் இல்லை நாங்கள் எடுத்து பண்ணணும், எனக்கு தப்பாக எடுத்துக்கிட்டோம். இங்கே காசு கொடுத்தாலும் தப்பாக எடுத்துப்பாங்க, எடுத்து கொடுக்காட்டியும் எது பண்ணாலும் நீங்கள் தப்பாக எடுத்துக்க போகிறாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் ஹேஸ் டு ஸ்டாப். ஐ ஜஸ்ட் ஃபீல் டிமாண்ட்ஸ் முதல்ல உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போடுறதுக்கு முன்னாடி யூ ப்ளீஸ் எவ்ரிபடி கோ கெட் அ ஜாப், ஏர்ன் யுவர் ஓன் மனி. டோன்ட் புட் ப்ரெஷர் ஆன் யோர் பேரண்ட்ஸ். அப்போ யார் அவங்கள வயசான காலத்தில் பார்த்துக்க போகிறா? நீங்கள் வந்து பார்த்துக்க போகிறீங்களா? இல்லை, பிகாஸ் யூ வில் பி பிஸி டேக்கிங் கேர் ஆஃப் யோர் சில்ட்ரன், ரைட்? ஹூஸ் கோன் டு டேக் கேர் ஆஃப் தம்? ஸோ ஐ திங்க் இந்த unnecessary
வெளி ஒரு ஜம்பத்துக்காக நம்ம செய்கிற எதுவுமே ஐ திங்க் நீட்ஸ் டு ஸ்டாப். அட்லீஸ்ட் தட் இஸ் மை ஒப்பீனியன். ஐ திங்க் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குன்னு எனக்கு தோணுது. அண்ட் அது கேர்ள்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா மேரேஜோட நிற்காது. பேபி பிறந்தா வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த இது பண்ணுறதுக்கு கேர்ள்ஸ் சைட் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்ரிவேர் கேர்ள்ஸ் சைட் தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அநியாயமாக இருக்குல்ல. எல்லாத்துக்கும் தலை தீபாவளிலேருந்து ஆரம்பித்து தலை பொங்கல் எத்தனை தலை வரும்பா? லைக் எல்லாத்துக்கும் வந்து நகை போடணும், சீர்வரிசை கொடுக்கணும், இல்லைனாக்கா அது கோச்சுப்பாங்க. ஐம் லைக் இது என்னது இது? அப்போது இப்போ என்னை பெற்றதுக்காக எங்கள் அப்பா அம்மா வந்து வாழ்க்கை பூரா வந்து காசு கொடுத்துட்டே இருக்கணுமா? இது என்ன அநியாயமாக இருக்குது? அண்ட் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்ல கூட அப்பா அம்மாவுக்கு பயம் வந்துடும். இல்லை நீ போய் நல்லா போய் வாழணும், இல்லை அந்த வீட்டில் அதுக்காக செய்யணும் அப்படின்னு. என்ன எனக்கு லைக் ஐ செட், ஐ திங்க் எல்லாருமே மாறணும். கொடுக்குறவங்களும் மாறணும், எடுத்துக்கிறவங்களும் மாறணும். ஐ திங்க் பீப்புள் ஹாவ் டு ஸ்டாண்ட் அப். இப்போது பையன் வீட்டில் வந்து இவங்க அப்பா அம்மா கொஞ்சம் நிறையா டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா பையன் ஹேஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே இல்லைம்மா அப்படி பண்ணக்கூடாது, நான் அந்த பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். அதே மாதிரி பொண்ணும் வந்து ஹேஸ் டு பி ஸ்ட்ராங் அண்ட் சே இந்த மாதிரி டவுரி கேட்டு பண்ணாங்கன்னா நான் இது நான் பண்ண மாட்டேன். ஐ திங்க் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் யோர் பேரண்ட்ஸ் ஆல்சோன்னு எனக்கு தோணுது. அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ ஃபீல் தே சஃபர் அ லாட். ஐ ஃபீல் ஐ ஃபீல் வெரி சேட். ஸோ சும்மா அவங்களே அவங்க என்ன அப்படியே கறந்துட்டே இருக்காங்க, அப்படியே காசாக வரதுக்கு. இட்ஸ் டெரிபிள். அண்ட் இப்போது நிறையா நடக்குது அந்த மாதிரி. ட்ரூ. நீங்கள் சொன்ன மாதிரி டவுரின்ற பேரில் இல்லை, பட் இந்த மாதிரி அழகாக வாங்கிக்கிறாங்க. இப்போ எதுக்கு காரு வீடு என்ன? ஹலோ, 2 கோடி ரூபாய் ஒரு வீடு என்ன? லிஸ்ட்டு போயிட்டே இருக்குல்ல. இது ரொம்ப டூ மச் அதெல்லாம். ஆமாம், ஐ திங்க் நான் நினச்சேன், நான் மேட்ரிமோனியலெல்லாம் இருந்து 15 இயர்ஸுக்கு மேலே ஆகுது இல்லை, அப்போ தான் இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன்ப்பா. இப்போவும் மாறவே இல்லை, அப்படி தான் இருக்குது. மேபி பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கலாம், மேபி கொஞ்சம் பீப்புள் சேஞ்ச் ஆயிருக்காங்க, பட் இன்னமும் வந்து there is a big chunk of the population who still thinks this is okay. ட்ரூ. அண்ட் நம்ம இந்த மேரேஜ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் பேஜில் இதை பற்றி நிறையா பேசியிருக்கீங்க, நான் என் பேஜில் இதை பற்றி நிறையா பேசியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு எஸ்பெஷலி கேர்ள்ஸ் when they are not married in their 20s வந்து people see them as failure. ஸோ நான் வந்துட்டு ஐ எம் 32 now. ஸோ இப்போ வரைக்கும் அன்டில் தீபாவளி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஐ ஹவ் ஹேட் திஸ் ப்ரெஷர். லைக் இந்த ப்ரெஷர் வந்து எல்லா பக்கமும், லைக் இனிஷியலாக நான் அப்பா அம்மா மேலே அந்த கோவத்தை காமிச்சிட்டு இருந்தேன், ஏன் இந்த மாதிரி என்னை போட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னு. பட் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், சொசைட்டி பண்ணுறது தான் எங்கள் அப்பா அம்மா அதை ஏன் மேலே திணிக்கிறாங்கன்னு சொல்லி. ஒரு பாயிண்ட்டில் வந்து என் அப்பா அம்மா வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் போகிறது விட்டுட்டாங்க. பிகாஸ் போனாலே என்னை பற்றி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, 30s ஆகிடுச்சு ஏன் கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி சொல்லி. ஸோ இந்த மாதிரி சொசைட்டி நான் அந்த மாதிரி டைம்ஸில் நிறைய கொஸ்டின் பண்ணும்போது இந்தியா விட்டு போயிடலாம். லைக் நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவளுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, ஒரு 30s இருக்கும்போது நாங்கள் கரெக்டாக 30 டேர்ன் ஆனோம். அந்த 30 டேர்ன் ஆகும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மேரீட், நானும் இவ்வளோ மட்டும் மேரேஜ் ஆகாமல் இருந்தோம். அப்போ ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் பயங்கரமாக இருந்துச்சு, என்னடா இது 30 ஆகுதே நமக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையே அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் சீரியஸாக வந்து அப்போ அந்த டைமில் வந்து நாங்கள் டென்மார்க் மூவ் ஆகலாம். ஏன்னா என் ஃப்ரெண்டோட கம்பெனி வந்து டென்மார்க். ஸோ அதனால் அவள் என்ன சொன்னால், வா நம்ம 2 பேருமே அங்கே மூவ் ஆகிடலாம், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம அங்கே மூவ் ஆகிடலாம், அந்த ப்ரெஷர் இருக்காது அப்படின்னு சொன்னான். அந்த அளவுக்குலாம் நாங்கள் சீரியஸாக அதை கன்சிடர் பண்ணோம். நீங்கள் யூஎஸில் இருந்தீங்க, நீங்கள் அங்கேருந்தும் இந்த ப்ரெஷரில் ஃபேஸ் பண்ணிங்களா? 100%. அங்கே இருக்கிற நம்ம மக்கள் இருக்காங்களே, இங்கே இருக்கிற அதே ப்ரெஷர் ஒரு 10 டைம்ஸ் ஜாஸ்தியாக அங்கே போடுவாங்க. ஸோ ஐ திங்க் இது எல்லா ஊர்லேயும் இருக்குது. இப்போ நம்மளோட இந்தியன் கம்யூனிட்டி இந்த யூஎஸ்லேயும் இதே ஜட்ஜ்மெண்ட்ஸ், இதே ப்ரெஷர், இதே மாதிரி இருக்குது. நான் 20s ஆப்வியஸ்லி ரொம்ப ஜாஸ்தி ப்ரெஷர் இருக்கும், பிகாஸ் தட் இஸ் வாட் தே கன்சிடர் த பீக் ஏஜ், ரைட்? விமனுக்கு வந்து அதான் அந்த 20s இன்னும் போடுவாங்க. 30s வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் நல்லாவே ஸ்டாம்ப் போட்டுருவாங்க. 40s கன்ஃபார்ம்டாக யூ ஆர் நாட் ஈவன் ஒர்த் எக்ஸிஸ்டிங்கிற மாதிரி ஒரு லேபிள் குத்தி நம்மளை வந்து விட்டுடுவாங்க. லைக் ஐ செட், இட் டசன்ட் மேட்டர் விச் கண்ட்ரி யூ ஆர் இன், எவ்ரிவேர் என்ன சொல்கிறது, த சேம் ஜட்ஜ்மெண்ட், சேம் காமெண்ட்ஸ். 40s என்ன ஆகுனா, இப்போ லைக் ஐ எம் அ டெக்கேட் ஓல்டர் தென் யூ, எக்ஸாக்ட்லி a decade older than you. 40s என்ன ஆகுனா, obviously they don't care if you're married or not, because as a woman you've come to the end of your reproductive age. They don't care about you anymore. You're like now waste piece, right, after a point. But what they will do is, இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஏதான ஒரு வரலட்சுமி எல்லாரும் கூப்பிட்றாங்கன்னா ஒன்று கூப்பிட மாட்டாங்க, because you are not considered auspicious anymore, because you don't have a child, you have crossed that. இப்போ நீ 20s இருந்தால் கூப்பிடுவாங்க, ஏன்னா they'll want to set you up with somebody. In your 40s they either won't, or if you go, they'll basically you are not auspicious, you are not needed, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்து போட்டு வச்சுட்டு, ஐ திங்க்
I don't know. Sat and thought about it a lot, about why they do it அப்படின்லாம். I honestly don't know. I think irrespective of which country you're in, நம்ம மக்கள் வந்து எல்லா கண்ட்ரிலையும் இதே ஜட்மெண்ட்ஸ் இதே இது. Like I said, the pressure or a purpose different-ஆ இருக்கும். 20s pressure will be because they want to get you married. 30s and 40s, they don't, they anyway you're a failure. So like I said, நான் எவ்வளோ லைஃப்பில் அச்சீவ் பண்ணாலும் at 42 my identity as a single woman means that I have not contributed to the society. It doesn't matter how much I've achieved in my life. I am a failure. My close family might not think like that, but the society will always look at me and think that, okay, she doesn't have a child, she doesn't have a husband. What is the, point kind of a thing. So yeah, I have faced quite a bit of that pressure through my 20s, 30s and even, yeah. அது எப்படி டேக்கிள் பண்ணியிருக்கீங்க? அந்த ஃபேஸ் எப்படி தாண்டி வந்திருக்கீங்க? நான் வந்து இனிஷியலாக ரொம்ப அழுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஐ மூவ்ட் அவுட். நான் தனியாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். மை ஃப்ரெண்ட் காட் மேரிட், ஒரு ஃப்ரெண்ட் சொன்னேன் இல்லையா, ஷீ காட் மேரிட் இன் 2024 February. ஸோ ஆஃப்டர் ஷீ லெஃப்ட் நான் வந்து தனியாக மூவ் பண்ணிட்டேன் ஒரு ஹவுஸ்க்கு. அங்கே போனதுக்கப்புறம் ஐ வாஸ் லாட் மூவ் பீஸ்ஃபுல். நிறைய பேரோட இது நான் கேட்கல, ஊருக்கு போகிறது கம்மி பண்ணிட்டேன், அதான் நிறையா பண்ணேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி ஐ எம் ப்ரெக்னென்ட் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொஞ்சம் ஹிட் ஆகும். ஒரு ஃபோமோ மாதிரி, என்னடா பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி திடீர்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவேன். அண்ட் தென் ஐல் பி ஓகே. பட் இப்போ நினச்சா எனக்கு ஏன் நம்ம அழுதுருக்கோம், நம்மளே எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் தோணுது. நீங்கள் அந்த மாதிரிலாம் நினச்சிருக்கீங்களா? கண்டிப்பாடா. 20s ஐ வுட் சே 20s என்ன ஆகும்னா, நான் ஐ ஷுட் கிவ் யூ திஸ் கான்டெக்ஸ்ட் ஆல்சோ. எனக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் ஃபார் மீ தட் ஹேப்பன்ட் இன் த மேட்ரிமோனி வந்து பிகாஸ் ஆஃப் மை வெயிட், பாடி வெயிட். I faced பயங்கர level of body shaming, especially in the matrimony market. I like to call it a market because it is a சந்த கடை at the end of the day. ஃபோட்டோ பார்ப்பாங்க, கால் பண்ணி பொண்ணு அழைச்சா சொல்லுங்கள் அப்புறமா பார்க்குறோம் அப்படிம்பாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுவேன், ரெட் ஃப்ளாக்ஸாக நமக்கு கண்ணு முன்னாடி நிற்கும், எல்லாத்தையும் ஐ இக்னோர் பிகாஸ் ஐல் பி லைக், கல்யாணம் நமக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்ரி திங் வில் பி ஓகே. I was exactly that person in my 20s. Now, I was willing to say yes to anybody because I thought if I didn't do it, like அவ்வளோதான், லைக் நமக்கு லைஃப்பில் வேறு எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ நானும் பல நாட்கள் அழுதுருக்கேன், ஐயோ ஏன் நம்ம என்ன அவ்வளோ ஒரு கேவலமான பர்சனாக, நம்மளை ஒருத்தருக்குமே பிடிக்க மாட்டேங்குதே, நம்ம என்ன அவ்வளோ அசிங்கமாக இருக்கோமா, எத்தனை நாளும் நான் அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். இத்தனைக்கும் ஐ ஹாவ் அன் அப்சல்யூட்லி சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ எங்கள் பெரியம்மா பெரியப்பா கசின்ஸ் ஒருத்தருமே வந்து என்னை வந்து ஒரு ஹர்ட் பண்ணி எதுவுமே பேசினது கிடையாது. பட் ஜஸ்ட் த பீப்புள் ஐவ் மெட் த்ரூ மேட்ரிமோனி, சம் வெரி வெரி க்ரூவல் காமெண்ட்ஸ் இருக்கும். பச்சையாக வந்து சொல்லுவாங்க, லைக் இந்த மாதிரி தானே இருந்து என்னமோ சாக்கு மூட்டை போட்ட மாதிரி இருக்கலாம், ரொம்பலாம் வந்து கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ ஐ ரியலி தாட் ஐ வாஸ் அக்லி. ஐ எம் யூஸ்லெஸ்ன்னு நான் பிலீவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பல நாட்களுக்கு நான் உட்காந்து அழுதுருக்கேன். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஐ வாஸ் லைக், ஓகே ஐ ஆம் அ ஃபெயிலியர்னு நான் ஐ ரியலி அக்செப்டட் இட். ஐம் லைக், ஓகே நமக்கு எந்த பையனும் நம்மளை பார்த்து பிடிக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறான், சரி நம்ம அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, நம்மக்கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு. பட் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து எஸ் ஐ டென்ட் ஹேண்டில் இட் வெல். ஐ வாஸ் என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி தான் அழுதுட்டு அப்படி இருந்தேன். பட் when I hit 30, something changed in me. I very very clearly remember I did a checklist ஒன்று போட்டு பார்த்தேன். ஏதோ இதில் பார்த்தேன், ஏதோ மேகசீன்லேயோ இதுலேயோ 30க்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு செக்லிஸ்ட் போட்டாங்க. அந்த செக்லிஸ்ட்டை நான் எடுத்து வச்சுட்டு எனக்கு 0 on 10 வந்தது. லைக் த செக்லிஸ்ட் ஹேட் ஹஸ்பண்ட், சில்ட்ரன், ஹோம், இன்வெஸ்ட்மெண்ட்னு வரிசையாக இருந்துச்சு. எல்லாமே எனக்கு நெகட்டிவ். ஐ ஹேட் 0 on 10. பட் தென் ஐ ஆஸ்க்ட் மை செல்ஃப், ஆர் யூ ஹாப்பி இன் லைஃப்? நீ இந்த மேட்ரிமோனி கான்டெக்ஸ்ட்டை விட்டுடு, பாய்ஸ் அந்த இதை விட்டுட்டு மற்ற ஆஸ்பெக்ட் ஆஃப் யூர் லைஃப் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஆஸ் சுரபி, ஆர் யூ ஹாப்பி? அண்ட் சர்ப்ரைசிங்லி மை ஆன்சர் வாஸ் எஸ். I am happy. If you remove this whole matrimony, equation, right? I was very happy. Then I said, maybe it's something that I am just putting this on myself. It's not something that I really, care about so much, but I care about it because everybody else was talking about it. So, appo vandu, I started doing a lot of introspection to think about, am I really ugly? Or is it because people are telling me I'm ugly? So, எனக்கு அப்போ தான் வந்து ஒரு sort to say like ஒரு change மாதிரி இருந்தது. So, my 30s, I handled it a lot better. I was not ignoring red flags.
அப்பவும் of course people kept rejecting me for the same reasons தான். I would say இப்போ 90% of the times the guys will reject me either because of my body weight இதுவா இருக்கும், இல்லை வந்து பொண்ணு வந்து யூனோ பேசுகிறா, அதாவது நான் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன், லைக் நான் ஒப்பீனியன் சொல்லுவேன். அந்த மாதிரி பொண்ணு வந்து ரொம்ப பேசுகிறா, அடக்க ஒடுக்கமாலாம் இருக்கேன், அடக்க ஒடுக்கமாலாம் இருக்குன்னா நீங்கள் குத்து விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க, என்னாலாம் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ 90% ஆஃப் த டைம்ஸ் வந்து அவங்க நோ சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன். நானும் ஒரு 10% ஆஃப் த டைம்ஸ் எனக்கு செட்டே ஆகாதுன்னு நான் சொல்லுவேன். பட் 30s இட் டிட் அஃபெக்ட் மீ ஆஸ் மச். நான் அப்போ தான் டேட்டிங் ஆப்ஸ் எல்லாமும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சது. பட் ஐ திங்க் more recently தான் சொல்லுவேன், ஒரு 5 years-ஆ தான் I would say I have absolutely I've become very content and I know who I am. I know exactly what I don't want in my life. Now what other people say of me does not bother me for the most part. I'm still human. இப்போ கூட ஒருத்தவங்க ஹார்ஷாக கமெண்ட் சொன்னாங்கன்னா ஒரு செகண்ட் அப்படியே சுருக்குன்னு இருக்கும், அதுக்கப்புறம் it won't affect me like how it affected me in my 20s. So one thing I'll tell people if they இந்த மாதிரி உங்களுக்கு காமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சுன்னா, I always want them to go home and think about this. None of these people who pass these comments are going to come and help you when you're in crisis. இது நமக்கு தெரியும், நிறைய பேர் சொல்லியிருக்கேன், இப்போ நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் தட் இஸ் த ட்ரூத் உமா. பிகாஸ் நான் கிரைசிஸில் இருக்கும் போது இது மாதிரி அட்வைஸ் பண்ண ஒருத்தரும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணல. நம்ம தான் நம்ம எந்திரிச்சு நம்ம வந்து கிரைசிஸில், நான் ஆட்டோமேட்டில் கஷ்டப்பட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருந்த போது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னவங்களை வந்து ஹெல்ப் பண்ணாங்க இல்லையே, நம்ம தானே பண்ணோம். ஸோ ஐ திங்க் த ஒன்லி கொஸ்டின் வி ஹாவ் டு ஆஸ்க் அவர் செல்ஃப் இஸ் வாட் மேக்ஸ் மீ ஹாப்பி. இந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்கா, நிஜமாவே எனக்கு பிடிச்சிருக்கா, அவர் என்னை நல்லா பார்த்துப்பாரா, லைக் இஸ் ஒடவர். ஒருத்தருக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்கும்ல, எனக்கு இந்த மாதிரி பையன் இப்படி வேணும், சந்தோஷமாக இருக்கியா, தட்ஸ் ஆல் யூ நீட். Again, I'm not saying don't get married. The point is, உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் வராரா, தாராளமா by all means, right, you should go for it. பட் அந்த மாதிரி ஒரு பர்சன் வராத போது, ரெட் ஃப்ளாக்ஸாகவே ஒருத்தர் வராருன்னா அந்த பாக்ஸை மட்டும் நான் செக் பண்ணுங்கிறதுக்காக பண்ணிக்கிறது வந்து இட்ஸ் பாயிண்ட்லெஸ் அப்படின்னு. ஸோ இப்போது இந்த லாஸ்ட் 5 years ஆப்வியஸ்லி லைக் ஐ ஹாவ் த மெச்சூரிட்டி டு சே இதெல்லாம் யூஸ்லெஸ், இந்த காமெண்ட் எல்லாம் கேட்காதீங்கன்னு இப்போ சொல்லலாம். ஆனால் நான் வந்து 10 வருஷம் அழுது முடிச்சு புரண்டு கிரண்டு எல்லாம் பண்ணி அப்புறம் அந்த 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 மெச்சூரிட்டி வந்திருக்கு. பட் இட் இஸ் டிஃபிகல்ட், த பியர் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது இஸ் டிஃபிகல்ட். பட் அகேன், if I have to give one piece of advice, I'll say none of this is important, because இன்னைக்கு நமக்கு அப்படியே லைஃபே போகிற மாதிரி இருக்கும். ஐயோ எனக்கு இந்த பையன் நோ சொல்லிட்டானே. 5 வருஷம் கழிச்சு when you have made your money, when you are successful in life, 10 பேர் வருவாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. தட்ஸ் அந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவேன். லைக் ஐ வாண்ட் டு பி த like the king, the queen. I want to be so awesome that then when people come to me, I'll decide எனக்கு இந்த பையன் வேணுமா வேணாமா அப்படின்னு. ஐ டோன்ட் வாண்ட் டு பி த ஒன் அப்படியே டெஸ்பரேட்டாக அப்படியே ஐயோ ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோங்க. லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஆர் செல்ஸ், லெட்ஸ் பி ஹாப்பி ஃபர்ஸ்ட் இன் லைஃப். பிகாஸ் யாருமே வந்து நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க முடியாது, நம்ம மட்டும்தான் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க முடியும். பிகாஸ் யூ ஆல்வேஸ் பிலீவ் தட் எனக்கு ஒரு ஹோல் இருக்குது, அந்த ஹோலை என் ஹஸ்பண்ட் வந்து ஃபில் கிடையவே. யாருமே நம்ம லைஃப்பில் இருக்கிற ஹோலை ஃபில் பண்ண முடியாது. நம்ம தான் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க முடியும். நல்ல கம்பெனி வந்தார்னா 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ வி ஷுட் ஒர்க் ஆன் ஆர் செல்ஸ். அண்ட் இந்த காமெண்ட்ஸ்லாம் அட் சம் பாயிண்ட் அது இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆகிடும்டா. லைக் ஒன்ஸ் ஒரு சர்டன் ஏஜ் வந்ததுக்கப்புறமா யூ வில் ரியலைஸ் இட்ஸ் இன்சிக்னிஃபிகண்ட். பட் நானும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அப்புறம் தான் விஸ்டம் வந்தது. ஓகே, இன்றைக்கி உங்களை இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சுரபி. லைக் நான் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, லைக் நான் ஏன்னா டெஸ்பரேட் டைம்ஸில் நான் இருந்திருக்கேன், ஏதாவது ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஏன் எனக்கு நோ சொல்லிட்டாங்க அப்படி நான் பின்னாடி போன டைம்ஸ்லாம் இருக்குது சில ப்ரொஃபைல்ஸ் பின்னாடி. ஸோ இந்த மாதிரி யாராவது எனக்கு அட்வைஸ் பண்ணி தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இல்லைடா, நானும் போயிருக்கேன். நானும் ரெட் ஃப்ளாக்ஸ், அது ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு எழுதி ஒட்டியிருக்கும்டா. நான் அப்படியே ரெட் ஃப்ளாகே ஏன்னா வில் பி லைக் ஐயோ ரெட் ஃப்ளாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறம் ரெட் ஃப்ளாக்ஸ் இருந்தும் அவங்க நமக்கு நோ சொல்லுவாங்க பார்த்தியா, அப்போ இன்னுமே யூல் பி லைக் டே 100 ரெட் ஃப்ளாக் வச்சுட்டு நீ எனக்கு நோ சொல்றியா அப்படின்னு இருக்கும். பட் த திங் இஸ் எஸ், ஐ ஹவ் பின் தேர், ஐ ஹவ் பின் இன் தோஸ் இது இன் மை 20s. ஐ ஆம் வெரி கிளாட், அகேன் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், அகேன் ஐம் கிளாட் தட் தோஸ் அந்த மேரேஜ் டிட் நாட் ஹேப்பன். ரைட், இருந்திருந்தால் மேபி நான் வேறு மாதிரி இருந்திருக்கோம், என் லைஃப் இப்படி ஹாப்பியாக இருந்திருக்காது. பட் யா, எல்லாருமே இந்த ஸ்டேஜை கடந்து வரணும். ஒன்லி திங் இஸ் யங் பீப்புள் நவ் have so many opportunities, so many amazing things you can do. You only have one life. I would say
சந்தோஷமாக இருங்க. லைக் மேக்ஸிமம் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் வென் யூ ஆர் ஹாப்பி அண்ட் கண்டென்ட்னோ வருவார். ஒன் பர்சன் வில் ஐ திங்க் இட் வில் ஹேப்பன். பட் நம்மளாம் ரொம்ப டெஸ்பரேட்டாக போக வேணான்னு எனக்கு தோணுது. தட்ஸ் வாட் ஐ வுட் சே. ஸோ தி அதர் திங் ஐ திங்க் இஸ் யூஎஸில் வந்து the way, if you're a single woman, the way some men treat you, the way some men look at you and talk to you, and if you're a very friendly person, that is also a very scary thing. It's like இவ சிங்கிள் தானே, ஒரு பேர் வச்சுருக்காங்க லூஸ் கேரக்டர் அப்படின்னு. நம்ம அப்படியே ஒரு வெரி ஃபேமஸ் ஃப்ரேஸ் சொல்லுவாங்க. அவள் ஜாலியாக ஃப்ரெண்டியாக இருக்கா, அவள் செம்ம லூஸ் கேரக்டர். என்ன லூஸ் கேரக்டர்? என்ன எனக்கு அதெல்லாம் அந்த பேர்லாம் எனக்கு புரிஞ்சதே கிடையாது. என்ன பேச வரீங்க? ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தர் இருந்தால் என்ன வேணால் அவங்க பண்ணுவாங்களா? ஸோ தட் இஸ் ஆல்சோ another problem sometimes you have to deal with if you're a single woman. Aside from the society calling you a failure, insulting you because you're not auspicious enough, the other thing is in the மாதிரி ஃப்ரெண்ட்லியாக. ஸோ யூ ஹாவ் டு ட்ரா வெரி வெரி ஸ்ட்ராங் பவுண்ட்ரிஸ். தென் என்ன ஆகும், நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு லெவலுக்கு தான் பேசுமேங்கும் போது ஷீ இஸ் வெரி பிச்சி. ஸோ நவ் ஐம் லைக், நான் அப்படி தான், நான் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ you have to be, so it is difficult, but I think நீங்க எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க இல்லையா? என்ன பண்ணாலும்டா நீ இதே எக்ஸாம்பிள் நீ பார்த்தனா, சிங்கிளாக இருந்தால் வேறு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை அப்படின்னா வேறு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இல்லைன்னா வேறு மாதிரி. ஐ டோன்ட் திங்க் யூ கேன் வின் திஸ் பேட்டில் அட் ஆல். குழந்தை இருந்தால் 2 குழந்தையும் இருந்ததுனாக்க வந்து நீ இந்த குழந்தைய வந்து இதில் போடலை, இந்த கிளாஸில் போடலை, இது நீ யூஆர் நாட் அ குட் மதர். இதுவரை நீங்கள் குழந்தையும் இருந்து வேலைக்கும் போயிட்டீங்கன்னா யூஆர் நாட் அ குட் மதர். ஆனால் இந்த எந்த ப்ரெஷரும், இந்த எந்த கொஸ்டினும் ஒரு மேனுக்கு வராது. ஹேவ் யூ எவர் சீன் எனிபடி சேயிங் யூர் அ பேட் ஹஸ்பண்ட் பிகாஸ் யூ கோ டு ஒர்க்? நோ, only mothers we tell them, right? So எல்லாமே வந்து ஒரு woman பற்றி மட்டும்தான் இருக்கும். So I think the only way to overcome this is to stop caring about it, and it's very easy for me to say. இப்போ நான் வந்து I'm very privileged. நான் வேலை பண்ணுறேன், நான் சம்பாதிக்கிறேன், I come from a very supportive family. பட் எத்தனை பேருக்கு இந்த ப்ரிவிலேஜ் இருக்கும் சொல்லுங்கள்? ஸோ நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், டோன்ட் கேர் அபவுட் திஸ்னு. அதுவும் கஷ்டம்டா. ஸோ நம்ம வந்து படிப்படியாக தான் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஏன்னா ஈஸியாக நம்ம இன்றைக்கி உட்காந்து சொல்லிட்டு போயிடலாம், பட் எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும், ஐ திங்க் விமென் who have the power to do things, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கிற விமெனுக்கு வந்து யாருக்கு இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் இல்லையோ எல்லாரையும் நம்மளோட சேர்த்து தூக்கி கூட்டு வரணும். தட் இஸ் மை ஒன்லி திங் ஐல் சே. இப்போ நம்ம வீட்டில் வந்து வேலை பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வராங்க, அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள அடிக்கிறாங்க அப்படின்னாக்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள படிக்க வைக்கிறதோ, இல்லை அவங்களுக்கு வேறு மாதிரி வேலை வாய்ப்புகள் அமைச்சு கொடுக்குறதோ, இல்லை நம்மளை சுற்றி எந்த பெண்கள் இருக்காங்களோ, let us become that support system that they need, right? Because not everyone's privileged like us to have that support system. So I would say the only way to overcome this is to change the society, and the change begins from us. இப்போ நம்மள மாதிரி 4 கேர்ள்ஸ் வந்து they put their foot down and say, இல்லை நாங்கள் இது மாதிரி டிமாண்ட் பண்ணுற பையனுக்கு வந்து பொண்ணு கொடுக்க மாட்டோம், பண்ண மாட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு 10 பேர் சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சேஞ்ச் வரும்ல. ஸோ ஐ திங்க் நம்ம நிறையா மற்றவங்களை வந்து தூக்கி விடணும், அவங்களையும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். பண்ணால் ஐ திங்க் வி கேன் மேக் தட் சேஞ்சுன்னு தோணுது எனக்கு. சூப்பர். அண்ட் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, இதெல்லாம் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம வந்து இவங்க வந்து தே டாக்கிங் அபவுட் ஃபெமினிசம், தீஸ் கேர்ள்ஸ் ஹேட் மென் அப்படின்றவாங்க. அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இட்ஸ் நாட் அபவுட் ஹேட்டிங் மென் அப்படின்னா அது புரியவே மாட்டேங்குது. அந்த பேட்டில் நான் கிவ் அப் பண்ணிட்டோமா? எவ்வளோ பேருக்கும் வந்து நான் எத்தனை வாட்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஃபெமினிசம்னா ஆண் ஆதிக்கம் கிடையாது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ஒரு சமமான உரிமைகள், ரைட்ஸ் அதெல்லாம் வேணுங்கிறது தான் ஃபெமினிசம். இவங்க உடனே அந்த எக்ஸ்ட்ரீம் எடுத்துன்றாங்க. யாருமே இங்கே நம்ம பேசுகிற ஃபெமினிசமில் வந்து நம்ம நான் வந்து ஒரு ஆணோட மண்டையில் மேலே ஏறி உட்காந்துக்கணும்னு யாருமே சொல்லலை. எனக்கு வேலைக்கு அவருக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்களோ அந்த வேலைக்கு அதே சம்பளம் எனக்கு கொடுங்க, அவ்வளோதான் கேட்குறோம். இப்போது ஒரே உரிமை. அவருக்கு வந்து ஒரு இடத்துக்கு போக முடியும்னா எனக்கும் அதே இடத்துக்கு போக முடியும். நீங்கள் ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து இது ஒரு மூணுக்கு அனுப்புறீங்கன்னா விமன் ஷுட் ஆல்சோ கோ. அந்த மாதிரி ஈக்குவல் ரைட்ஸ் தான் கேட்குறோமே தவிர யாரும் வந்து
மண்டைக்கு மேலே ஏறி உட்காந்து டான்ஸ் ஆடணும்னு சொல்கிறதில்ல. அது ஏன் வந்து அப்படி புரிஞ்சுக்கிறாங்க? மேபி தே ஆல்சோ ஃபீல் த்ரெட்டன்ட், ரைட்? அவங்க இத்தனை சென்ச்சுரிஸாக அனுபவிச்ச அந்த பவர் அவங்களுக்கு போகுது இல்லையா? அண்ட் இதை நான் மென்னை மட்டும் ப்ளேம் பண்ண மாட்டேன். விமனும் தானே இந்த பவர் ஸ்ட்ரக்சரில் வந்து உள்ள ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பவர் போகும்போது கண்டிப்பாக அந்த த்ரெட்டன்ட் ஃபீலிங் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறணும். ஏன்னா இப்போ நம்ம பெண்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்குறோம். பட் இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்து அது எப்படி ஆண்கள் ஹேண்டில் பண்ணுங்கிறதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஐ ஃபீல் இன் அ மேரேஜ் அட்லீஸ்ட் த கைண்ட் ஆஃப் நான் டேட்டிங் பண்ணும் போதெல்லாம் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சேலஞ்சஸ் ஐ சி இஸ் men, a lot of them want a woman who works, who brings in that extra paycheck. ஏன்னா நிறையா பணம் வருங்கிறதும் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து பெட்டராக இருக்கும். ஆனால் வேலைக்கு போய் பணம் கொண்டு வர பொண்ணு ஒப்பீனியனோடையும் வருவாள். அவள் சும்மா இந்தாங்க சம்பளம் அப்படி உட்காந்துட்டு இருக்கிற, அவள் போய் வேலை பண்ணுறான்னா அவளுக்கு அந்த ஒப்பீனியனோடு அவள் வரும்பொழுது அவள் வந்து 9 to 5 வீட்டில் வேலை பண்ணிவிட்டு 5 மணிக்கு வந்து நேராக கிச்சனுக்கு போய் சமையலை பண்ணி குழந்தைய தூங்க பண்ணி ஷி cannot do double shift. So men have to understand that அவளுக்கும் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. If she brings in the paycheck, even if she doesn't bring in the paycheck, she has a say in whatever happens to that money, right? Plus he has to pitch in. சும்மா வந்து திஸ் இஸ் another thing that irritates me, right? பிச்சுங்கிற போது ஹஸ்பண்ட் வந்து நான் இன்னைக்கு வந்து உன் ஹஸ்பண்ட் இன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு, சச் அ லக்கி கேர்ள். எனக்கு செம்ம காண்டாகும். என்ன லக்கி கேர்ள்? நானும் வேலைக்கு போகிறேன், அவரும் வேலைக்கு போகிறாரு. வீட்டுக்கு வந்து நான் சமைச்சு முடிச்சு எல்லாம் பண்ணுறேன், அவர் ஒரு டிஷ்வாஷரை லோட் பண்ணிட்டு அவருக்கு வந்து ப்ரௌனி பாயிண்ட்ஸும் கோல்ட் காயினும் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் இருக்கிற வீடு. அதுக்காக ஐ எம் நாட் சம்படி ஹூ சேஸ் நான் எக்ஸல் ஷீட் போட்டுட்டு இன்றைக்கி நான் டிஷ் வாஷர் லோட் பண்ணேன், நாளைக்கு நீங்கள் நான் அது மாதிரி சொல்ல வரல. ஈக்குவிட்டபிளாக பண்ணுங்கள். நான் 4 வேலை வீட்டில் வந்து செய்கிறேன்னா நீங்களும் வீட்டில் வந்து செய்யுது ஹெல்ப் கிடையாது. இது உங்கள் வீடு சார். நான் கூட்டி பெருக்கலன்னா வீடு என்ன ஆகும்? அப்படியே பார்த்து யூஎஸ்லாம் நம்மளை தான் கூட்டி பெருக்கி ஆகணும், பாத்ரூமும் நம்மளை தான் கழுவி ஆகணும். ஸோ ஐ ஃபீல் 2 பேரும் வேலைக்கு போகும்போது ஹஸ்பண்ட்ஸ் வந்து இதை நான் ஐ எம் ஹெல்பிங் மை ஒய்ஃப்னு நினைக்கக்கூடாது. திஸ் இஸ் யோர் டியூட்டி. அண்ட் எஸ்பெஷலி இன் யூஎஸ் எங்களுக்கு வந்து டொமெஸ்டிக் ஹெல்ப் கிடையாது யூஎஸில். வி டூ ஆர் ஓன் சோர்ஸுங்கும்பொழுது ஐ ஸ்டில் சி அ லாட் ஆஃப் ஹவுசஸ் இன் தி யூஎஸ் வேர் ஒய்ஃப் வருவாங்க. ஐ லிட்ரலி சி ஹஸ்பண்ட் வில் கோ டு த கவுச், உட்காந்துட்டு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் ஆரம்பிக்கும். ஒய்ஃப் வந்து அப்படியே பேகை வச்சுட்டு நேராக போய் கிச்சனில் சமைப்பாங்க. நான் இதை என் கண் கூட பார்த்துருக்கேன். அண்ட் அந்த ஹெல்ப் அம்மா ப்ரோ, அது ஹெல்ப் இல்லை ப்ரோ, நீங்களும் வந்து செய்யணும் ப்ரோ. அதுக்காக ஐம் நாட் சேயிங் எவ்ரிபடி ஹேஸ் டு குக் அப்படி சொல்லலை. இப்போ எனக்கு சமைக்க பிடிக்கும். இப்போ எனக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருந்தாலும் நான் கிச்சனுக்குள்ளே விட மாட்டேன். ஏன்னா கிச்சன் இஸ் லைக் மை டெரிட்டரி. பட் ஹீ ஷுட் டூ சம்திங் எல்ஸ் இன் த ஹவுஸ், ரைட்? மேபி இஃப் ஹீஸ் குட் அட் ஐ டோன்ட் நோ லைக் க்ளீனிங் சம்திங். ஐ மீன் ஐம் சேயிங் ஈக்குவிட்டபிள். லைக் 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பம் நடத்தணும். சும்மா நீங்கள் அதுவும் ஒரு டிஷ்வாஷர் லோட் பண்ணிட்டு பத்தியா நான் டிஷ்வாஷர் லோட் பண்ணிட்டேன் பத்தியான்னு அப்படியே சார் ஸோ காண்டாகும் எனக்கு. ஸோ அதனால் ஐ திங்க் விமென் நிறையா மாறுறாங்க, மென்னும் மாறுறாங்க. ஐம் நாட் பிளேமிங் எனி ஒன் ஹியர். பட் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணணும். அது வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வரணும்னு தோணுது. எனிவே தட்ஸ் வாட் ஐ திங்க். நீங்கள் அது உங்கள் பேஜில் அதை பற்றி பேசியிருப்பீங்க. ஓ யோ லக்கி யோர் ஹஸ்பண்ட் இஸ் ஹெல்பிங் யூ வித் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் உங்கள் ரியாக்ஷன் சூப்பராக அதில் பண்ணியிருப்பீங்க. என்னடா லக்கு இதில் வீட்டில் வந்து அப்போது த திங் இஸ் தென் யூ ஹாவ் டு ஹாவ் அ ட்ரெடிஷ்னல் அரேஞ்ச்மெண்ட், ரைட்? நான் இப்போ வேலைக்கு போகல, நான் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். நான் வீட்டில் உட்காந்து எல்லாம் அப்போ நீங்கள் போய் வேலை பண்ணிவிட்டு ஃபுல் நோ. அப்போ உங்களுக்கு வேலை பண்ணுற ஒய்ஃபும் வேணும். அப்போ யூ ஹாவ் டு பிச் இன்னும் ஹவுஸில் இப்போ எப்படி ஃபுட் அப்படியே மேலேருந்து வந்துருமா? லைக் இட்ஸ் அகேன் நிறைய பேர் மாறுறாங்க. இன்னும் நிறையா மாறினா நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த மேட்ரிமோனி ப்ராசஸை கோ த்ரூ பண்ணியிருக்கேன் சுரபி. ஸோ அதில் சில ப்ரொஃபைல்ஸ் கிட்ட நான் மேட்ரிமோனி வழியாக பேசும்போது ஐ கிவ் யூ பெர்மிஷன் டு ஒர்க் ஆஃப்டர் மேரேஜ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீ யார் எனக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதை சொன்னால் நம்ம வீட்டில் நம்மளை திட்டுவாங்க, என்ன இப்போலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. வாட் இஸ் யோர் சே ஆன் தட்? நிறையா அந்த மாதிரி கேட்டிருக்காங்கடா. அதில் பி லைக் நீங்கள் டான்ஸ்லாம் ஆடுவீங்கல்ல? ஐ சட் ஆமாம் ஆடுவேன். ஓகே, பட் கல்யாணத்துக்கு அப்புறம் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கோன் டு ஒர்க். ஐம் லைக் ஹலோ, இது என்ன? நான் வந்து ஐ டோன்ட் நோ, தே ரியலி பிலீவ் தட் ஐ எம் தே லைக் அவங்க அப்படியே வாங்கிடுறாங்க லைக் காசு கொடுத்து அப்படியே தே ஒரு பொசஷன் மாதிரி தான் a lot of people look at it. அது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நான் ஒரு டேட்டுக்கு மேலே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜே இந்த ரீசனாக கொடுக்க முடியாது. வீட்டில்
எல்லார் வீட்லையும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. they'll be like என்ன நீ தான் திமிரா பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் அந்த மாதிரி ஆட்டிடியூடோட ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அது செட் ஆகாதுங்க. ஐ மீன் அதே மாதிரி ரிவர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. இப்போது என் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு ஒரு ஆக்டிவிட்டி, லெட்ஸ் சே அவருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், அவருக்கு அந்த 5 hours a வீக்கெண்ட் கிரிக்கெட்னா ஐ ஹாவ் டு பி ஓகே வித் இட், ரைட்? அப்போ நானும் ரிவர்ஸில் அந்த ரூல் போடக்கூடாது தட் ஓ நோ யூ கான்ட் ப்ளே கிரிக்கெட். அப்போ சேம் திங் நோ ஐ கான் டான்ஸ் அப்படிங்கிற அவ சொல்லும் போது எனக்கு கோவம் வரும்போது அதே மாதிரி, ரைட்? ஸோ ஐ திங்க் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அவங்களோட ஆர்ட் ஃபார்மோ இல்லை ஒரு ஹாபியோ எது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அண்ட் எல்லாருமே இந்த லிமிட்டோட பண்ணணும். லைக் as long as they can spend enough time with their family, ஒரு பேலன்ஸில் எல்லாமே இருந்ததுன்னா இட்ஸ் குட். பட் இந்த பெர்மிஷன் யாரானு சொன்னாங்கன்னா ஐ வில் லைக் நன்றி கிளம்புங்க காற்று வரட்டும் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்மெச்சூர் திங் டு சே ஐ திங்க். யா அண்ட் நான் இதை பற்றி என் பேஜ்லையும் பேசியிருக்கேன். இந்த மேட்ரிமோனி ப்ரொஃபைல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபைல்ஸ் வந்து பொண்ணு வந்து மாடலிங் பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒரு ஃபேமிலி டைப் ஆஃப் கேர்ள் வேணும், செட் ஆகாது அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாடலிங் இந்த பிளாகிங் இதுக்கு டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் எதுவுமே கூட தெரியாது. மாடல் மாதிரி பொண்ணு வேணும் பட் மாடலிங் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். லைக் அப்படியே இந்த ஃபிட்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட தொப்பை இருக்கக்கூடாது, ஃபேர் ஸ்கின்னாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ உங்களோட ஜேர்னி லைக் இந்த ஃபீல்ட் ஆஃப் டேட்டிங் ஆர் மேட்ரிமோனினா எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? நான் ஒரு புக்கே எழுதலாம்டா. நான் வந்து ஒரு வெப் சீரிஸ் இல்லை புக்கு போட்டேன்னா செம்மையாக வந்து பெஸ்ட்லராக இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரிஸ் இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு சில பேர் வந்து டிமாண்டாக சொல்லுவாங்க, நீங்கள் இதை பண்ணணும், இதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு. இல்லை வந்து லைக் மோஸ்ட்லி வந்து வெயிட் லாஸ் அப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் இழைக்கலாமே. நம்ம இழைச்சோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணாக்க பொண்ணு. இப்போ பொண்ணு ஹேர் ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தான்னா ஹேர் கேர்லியாக வச்சுருந்தாங்க. லைக் நீங்கள் என்ன ஹேரோட குடும்பம் நடத்த போகிறீங்களா? லைக் ஹேர்னு ஒன்று மண்டையில் இருக்குல்ல, அதுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கலாமா? இந்த மாதிரி வெட்டித்தனமாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் படிப்பில் வருவாங்க, நீங்கள் எதுக்கு பிஹெச்டி பண்ணுறீங்க? நீங்கள் ஐம் லைக் நான் ஏதோ படிச்சுட்டு போகிறேங்க, உங்களுக்கு என்ன? இல்லை என் பையன் தான் நல்லா படிச்சிருக்கான், சரி உங்கள் பையன் நல்லா படிக்கட்டும், நான் அதுக்காக எதுவும் லைக் ஸோ எல்லாத்தையும் மூக்க நுழைப்பாங்க. லைக் இந்த மாதிரி கொஸ்டினிங் இல்லைனா வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது. டூ மெனி ஆஃப் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் உமா. பட் like I said, 20s when I was in a desperate stage, I have said yes to some of these and I've அதுக்கப்புறம் ஆஹா இந்த ரெட் ஃப்ளாக் எல்லாம் நம்ம எப்படி இக்னோர் பண்ணிட்டு இப்படி உள்ள போகணும்னு அப்புறமா தோணியிருக்கு. பட் நிறையா ஒன்றா இரண்டா பல கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி டெஃபினட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் கைஸ் பற்றி பேசும்போது இதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, டோன்ட் க்ரை லைக் அ கேர்ள், பி அ மேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நானே வந்து அழற கைஸ் பார்த்தா இன்னும் அழறாங்க அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். நீங்கள் அதை சூப்பராக சொல்லியிருந்தீங்க, எப்படி நம்ம அவங்க இமோஷன்ஸ்க்கும் நம்ம இடம் கொடுக்கணும் அப்படின்றத. அதை பற்றி என்ன சொல்லுவீங்க? நானுமே என்னோட டீனேஜில் தான் நான் வந்து தமிழ் சினிமாலாம் பார்த்து வளர்ந்த ஒரு பர்சன், ரைட்? நமக்கு ஒரு மேன் அப்படின்னா அவன் வந்து அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி அப்படியே ஒரு 4 பேர் அடிச்சுட்டு அப்படியே எதுனாலும் கண் கலங்காத அப்படியே அப்படி தான் நம்ம பார்த்து பழக்கம். நானுமே அதுதான் வந்து பீயிங் மேன்லின்னு நினச்சி இது பண்ணதுனால எனக்குமே 20ஸ்லாம் இஃப் ஐ see someone crying, I always feel like ஐயே தென்னது they are so like வீக்காக அழுறாங்க. Then you realize that நம்ம வந்து we want men to be understanding, we want them to be sensitive. அவங்க நம்ம கையை பிடிச்சிட்டு வந்து ஓ ஹனின்னு கேட்கணும் எல்லாம், ஆனால் அவங்க அழக்கூடாது, ஆனால் அவங்க வந்து டே இதெல்லாம் டூ மச் இல்லை. தென் ஐ செட் எவ்வளோ நம்ம அவங்க மேலேயும் இப்போ ப்ரெஷர் போடுறோம். த மினிட் மை பாய் ஃப்ரெண்ட் டசன்ட் என்னை வந்து கை பிடிச்சிட்டு என்னோட லிசன் பண்ணலன்னா கோவம் வருது. பட் நம்ம அவங்களுக்கு லைஃப் பூரா லிசன் பண்ணுறதுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலையே. த மினிட் தே ஷோ லிட்டில் பிட் ஆஃப் வல்னரபிலிட்டி, வி கால் ஒரு சர்டன் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம உங்களை சில மாதிரியாக திட்டுவோம், இது மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்படி சொல்லிவிட்டு கல்யாணமான உடனேவே வந்து அப்படியே அவங்க நம்ம வந்து பீரியட்ஸை புரிஞ்சுக்கணும், நம்மளோட எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுப்பாங்க? இட்ஸ் நாட் ஃபேர், நோ? ஸோ தட்ஸ் when I realized in my 20s that it's not right. இப்போ ஒரு சின்ன பையன் வந்து அவன் அழறான்னா அவன் அழணும், அவனுக்கு he should have the freedom to express his emotions. அது எதுவுமே பண்ணாமல் திடீர்னு 25 வயசில் வந்து எனக்கு வலிக்குது, என்னை நீ வந்து கையை பிடிச்சிட்டு எனக்கு நீ சென்சிட்டிவாக இருக்க மாட்டேங்கிற, நீ வந்து ஸ்டோனாக இருக்கன்னா எப்படி ஸ்டோனாக இல்லாமல் இருப்பான் அந்த பையன்? ஸோ ஐ திங்க் as a society we have to let men be vulnerable. அவங்களுக்கும் சோகம் இருக்குது, அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும் நம்ம கண்டிப்பாக. இல்லைனா அவங்க எப்படி நல்ல ஹஸ்பண்ட்ஸாக, நல்ல பாய் ஃப்ரெண்ட்ஸாக, நல்ல சன்ஸாக, நல்ல இதுவாக எப்படி அவங்களால வந்து இமோஷன்ஸை புரிஞ்சுக்க முடியும்? ஐ மீன் அஃப்கோர்ஸ் நானும் ரிவர்ஸை யோசிச்சிருக்கேன்.
நானும் வந்து அர்ஜுன் ரெட்டி மாதிரி இருந்தால் தான் மேன்லின்னு நான் நினச்ச காலமும் இருக்குது 20s. இப்போ to me that toxic masculinity is what is destroying a lot of people's joy. இப்போ தான் நமக்கு அது புரியுது. So I think it's important to let men be themselves and kind of express their emotions. So அவங்கள கொஞ்சம் நம்ம தானே சொல்லிட்டா அவங்க வந்து ஐயோ இவங்க நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோங்கிறதுக்காகவே அவங்க சொல்லாமல் இருக்கிறது இஸ் நாட் ஃபேர்னோ அவங்களுக்கு அப்படின்னு தோணுது எனக்கு. நீங்கள் பேச ஏன்னா வந்து இல்லை அரபியாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், எவ்வளோ லக்கியாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பர்சன் அவங்க ஃபேமிலியில் இருக்காங்களே, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிக் சிஸ்டர் இல்லையே, அப்படி தான் எனக்கு இருக்குது சுரபி. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அப்படியே லிட்டலாக கூஸ் பம்ப்ஸ் வருது. நீங்கள் பேசுகிற சில விஷயம்லாம் தெரியல. ஐம் ஸோ ஹாப்பி. நான் இன்றைக்கி இந்த கான்வர்சேஷன் உங்கள் கூட நான் இதை அட் த எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட் தான் சொல்லணும்னு நினச்சேன், பட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. தேங்க்ஸ் நோ ஐ எம் ஆல்வேஸ் தேர். அக்கா இஸ் தேர் ஃபார் எவ்ரி ஒன்டா. எப்போ வேணால் கால் பண்ணி அக்கா கிட்ட அக்கா எனக்கு கியான் கொடுங்கன்னா கொடுத்துருவேன், பிரச்சனையே இல்லை. ஏன்னா அக்கா நிறையா வடிவேலு டயலாக் மாதிரி அடி வாங்கி வாங்கி நிறையா கற்றுட்டு இருக்காங்களா அக்கா. நிஜமாடா ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் ஷேரிங் திஸ். ஏன்னா ஐ ஃபீல் நான் சின்ன வயசில் இருக்கும் போது எனக்கு யாரும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வந்து அப்போது வந்து சோஷியல் மீடியா கிடையாது, அப்போ நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. இப்போ வந்து இவ்வளோ சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும் போதும் நம்ம யாருக்கும் ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், தென் இட்ஸ் நாட் ஃபேர். நோ லைக் நம்ம பண்ணணும், வி ஷுட் பி தேர். ஸோ என்னால் முடிஞ்ச நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுலாம் ஐ எம் வெரி ஹாப்பி. நைஸ். ஸோ இப்போ இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். இதுவும் நீங்கள் உங்கள் பேஜில் சொன்னது தான். ஸோ இப்போ கை இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள், கெட் இம் மேரிட், அந்த பொண்ணு திருத்திடுவா அப்படின்னு சொல்வீங்க. நிறையா பேர் என் ஃப்ரெண்ட்ஸே நினச்சிட்டு இருக்காங்க. நானுமே அப்படி இருந்திருக்கேன். என்னோடய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் இவன் யூஎஸ் போனதுக்கப்புறம் மாறிடுவான், நான் மாற்றிடுவேன், அந்த மாதிரிலாம் நானுமே இருந்திருக்கேன். நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? அக்கா சொல்கிறேன்டா கேட்டுக்கோ, சத்தியமா நீ தலைகீழ நின்னாலும் எவனையும் மாற்ற முடியாது. த வே பீப்புள் ஆர் தட் இஸ். அண்ட் மாற்ற முடியாதுங்கிறதும் இல்லை, மாற்றுறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. அண்ட் எதுக்காக மாற்றணும் ஒரு பர்சனை, ரைட்? ஸோ நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது இதுக்கு. யூனோ இப்போது நான் என் லைஃபோட பர்பஸ் எங்கள் அப்பா அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இது பண்ணுறது வந்து ஒருத்தர் வந்து குடிக்கிறாருன்னா அவர் குடிக்காமல் இருக்கணும்னு திருத்துறதுக்கு தான் என் லைஃப்பில் வந்து எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வச்சாங்களா? லைக் ஐ மீன் எனக்கு புரியல. லைக் நீங்கள் ஹவு கேன் யூ இட்ஸ் தட் இர்ரெஸ்பான்சிபிள் டு ஒரு பொண்ணை வந்து கட்டி வச்சுட்டு, எத்தனையோ ஃபேமிலிஸ் நம்ம பார்த்துருக்கோம் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஊர்லாம் சுற்றிட்டு இருப்பார், ஒரு பையன் அவர் கட்டி வச்சிருவாங்க. அது எங்கள் கிராமத்தில் தான் நிறைய பார்த்துருக்கேன். கட்டி வச்சிருவாங்க பொண்ணு எங்கே வந்து திருந்துற மாதிரி இல்லையே. பொண்ணு வீட்டில் உட்காந்துட்டு இருப்பா, இவர் பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருப்பார் சைடில், ரைட்? ஸோ ஐ டோன்ட் திங்க் யூ கேன் ரியலி சேஞ்ச் அ பர்சன் இஃப் தே டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச். நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணி இந்த தமிழ் சினிமாவில் காட்டுற மாதிரி அப்படியே ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார். பொண்ணு வந்த உடனே அவர் அப்படியே வந்து மாறுவார், பேக்ரவுண்டில் பிஜிஎம் வரும், அப்படியே இவங்க பாட்டு பாடுவாங்க, அப்படியே ஹாப்பியாக இருப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன்டா, ரியல் லைஃப்பில் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ இந்த ஹோப்ஸ் இருந்துச்சுன்னா நான் அவரை கல்யாணம் பண்ண நான் திருத்துவேன்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐ திங்க் யூனோ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃப்ரெண்டாக ஒருத்தர் சர்ச் பண்ணுங்கள். the fact that இவர் இப்படி இருக்காரு, இவரை கல்யாணம் பண்ணி திருத்தலாங்கிறதுலாம் I think it's pointless even even considering those things as an option. I think இதெல்லாம் நிறுத்தியாக வேண்டிய விஷயத்தில் வருதுன்னு எனக்கு தோணுது. Yeah, I don't think you can change anybody. ட்ரூ தட். நான் வந்து இது பட்டு திருந்திருக்கேன். அதனால தான் சொன்னேன், ஒரு பிக் சிஸ்டர் எனக்கு இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி. இது முன்னாடி இப்போ நான் வந்து என்னோட நீஸ்க்கெலாம் வந்து சொல்லும் போது இந்த மாதிரி எனக்கு யாராவது சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இல்லை இருக்கடா. ஏன்னா நானும் அதை பட்டிருக்கேன் 20s. நானும் நான் இந்த மிஸ்டேக் பண்ணி தான் நான் கற்றுட்ருக்கேன் லைஃப்பில். நம்ம அப்படிலாம் திருத்தியெல்லாம் முடியாதுடா. இது நம்ம எப்போதுமே நமக்கு வந்து ஒரு மூவி ரொமான்ஸில் தான் நம்ம பார்ப்போம். மூவியில் இப்படி பண்ணுவாங்க, அப்படியே திருந்தி வருவாங்க, நம்ம அதையே பார்த்ததுனால நமக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அது மூவி, இது ரியாலிட்டி. சத்தியமாக பிஜிஎம்லாம் வராதுரா பின்னாடி. அதனால் இந்த மாதிரி விபரீத விஷ பரீட்சையெல்லாம் நம்ம உள்ளே போகவே கூடாது. ஓகே சுரபி. ஸோ இப்போ வந்து இன்னொன்றும் நீங்கள் சொல்வீங்க, லைக் நான் இது பார்த்ததுனால நான் சொல்கிறேன், த அல்டிமேட் சொல்யூஷன் ஃபார் எனி திங் வந்து மேரேஜ் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ட்ரிப் போகிறீங்களா, இல்லை வெயிட் பண்ணு, மேரேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணு. மேரேஜ் லைக் ஹஸ்பண்ட் பர்மிஷன் கொடுத்தா அந்த மாதிரி. லைக் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க, நைட் பார்ட்டிஸ் போகிறீங்கன்னா இல்லை அதெல்லாம் பண்ண வேணாம். ஸோ அன்டில் மேரேஜ் வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும். மேரேஜ்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே விமன் வந்து யாருக்கிட்டையோ பெர்மிஷன் வாங்குற மாதிரி தான் இருக்குன்றத நீங்களும் பார்க்குறீங்களா? 100%. இப்போது நான் ஐ கம் ஃப்ரம் அ ப்ரிட்டி ப்ரோக்ரெசிவ் ஃபேமிலின்னு தான் பேர். அப்படி இருந்தாலுமே எனக்கு வந்து வீடு வாங்குறதோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றியோ என் 20s நான் யார் கூடயுமே பேசினதில்லை. பிகாஸ்
இட் இஸ் அன் அசம்ஷன் தட் சின்ன பொண்ணு எதுக்கு இவ்வளோ நம்ம பாதர் பண்ணோம், எனிவே கல்யாணம் பண்ணிக்க போகிறா, ஹஸ்பண்ட் இஸ் கோன் டேக் கேர் ஆஃப் இட்ங்கிறது சப்கான்ஷியஸாக நம்மளை அறியாமையே அது ஒரு கண்டிஷனிங்காக நம்மளுக்கு இருந்திருக்கு இல்லையா. ஸோ நான் வீடு வாங்கின பொழுதும் சரி, நான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சது ஒன்லி இன் மை லேட் 30s and 40s. அப்போ நான் ரிக்ரெட் பண்ண வச்சேன் 20sலேயே நமக்கு யாரானோ. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறையா ஃபினான்ஸ் குரூஸ் இருக்காங்க, நிறையா பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க, நீங்கள் ETFs போடுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு. அப்போது அந்த நாலேஜ் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடையாது. ஸோ ஐ ஃபீல் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஈவன் இஃப் யூ கம் ஃப்ரம் அ ப்ரோக்ரெசிவ் ஃபேமிலி, ஐ ஃபீல் தெர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் பீப்புள் டோன்ட் டாக் டு அபவுட் பிகாஸ் தே லைக் எனிவே கல்யாணம் பண்ணிக்க போகிறா, ஹஸ்பண்ட் இஸ் கோன் கம் அண்ட் டேக் கேர் ஆஃப் இட்ங்கிற மாதிரி தான், அந்த மாதிரி சார்ட் ஆஃப் இதுதான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி எஸ், ஐ ஹவ் ஆல்சோ ஃபேஸ் தட் இன் த சென்ஸ். நிறைய விஷயங்கள் நான் லைக் அப்புறமா தான் கற்றுக்கிட்டு பண்ண மாதிரி எஸ் இருந்திருக்கு for sure. ஓகே. நீங்கள் ஆர்பிக்கு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவீங்களா க்ரோயிங் அப்? சண்டை போடுவோம் நிறையா, நான் அவ்வளோ. பட் ஐ திங்க் யங்கர் ஏஜில் நிறையா சண்டை போடுவோம். இப்போ ஐ திங்க் we are like really close friends. We like there are certain things I tell her, certain things she tells me, so we take our opinions seriously. அது இப்போ தான். சின்ன வயசுலலாம் நல்ல சண்டை வருது. நான் எப்படின்னா செம்ம குவாய்ட்டாக இருப்பேன், அவள் பேசிக்கிட்டே இருப்பா. ரூமில் இருக்கும், திடீர்னு என் தங்க கத்திட்டு வெளில வருவா. எங்கள் அம்மா அல்பி லைக் கண்டிப்பாக தெரியும், நான் தான் ஏதாச்சும் சொல்லியிருப்பேன். அல்பி லைக் உன்னை ஹாஸ்பிட்டல் குப்பத்தட்டுலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்கடி, அந்த மாதிரி நான் சொல்லுவேன். அப்படியே அவளை இரிட்டேட் பண்ணுறதுக்கு சார் அந்த நமிட்டு விஷமம்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் பண்ணுவேன். குவாய்ட்டாக இருப்பேன், நல்லா அப்படியே ஏதாவது சீண்டி விட்டு வந்துடுவேன். அப்புறம் லபோன்னு அவள் கத்துவா. அப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஸோ ஆனால் குவாய்ட்டாக அப்படியே எதுவுமே தெரியாத புள்ள மாதிரி அப்படியே உட்காந்துட்ருப்பேன். அப்படியே அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சேட்டை பண்ணுவேன் நிறையா. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அக்கார்டிங் டு மேட்ரிமோனி சைட்ஸ் வாட் ஆர் த ஐடியல் குவாலிட்டிஸ் ஆஃப் அன் இண்டியன் பிரைட் அப்படின்னா எதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? இப்போ கூட மாறலடா. இப்போ என்னோட அடுத்த ஜென்ரேஷன் பொண்ணு பையன் பார்த்துட்ருக்கோம்ல, லைக் இப்போ லைக் த நெக்ஸ்ட் என் கசின்ஸ் கிட்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது கூட இப்போ கூட அதே கண்டிஷன்டா. நான் 20 வயசில் எனக்கு பையன் பார்த்தும் போது அதே மாதிரி அவன் நல்லா சமோசா பண்ணணும், நல்லா டாலாக இருக்கணும், ஃபேராக இருக்கணும், அது பேசிக்காக ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கணும். ஆனால் அவள் ஏதாவது சம் ஷெஃப் பேர் சொல்லுங்கப்பா, அந்த மாதிரி சமைக்கணும். அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அப்படி தான்டா இருக்காங்க பீப்புள். மாறவே இல்லை. என்ன ஒரு எக்ஸ்ட்ரானா ஒர்க்கிங் உமன். So we want to bring money also, but she also has to make samosa. She also ridiculous-ஆக இருக்குடா, இன்னமும் அப்படியே இருக்காங்க. அதுவும் we are seeking bride for the son ன்னு பேரண்ட்ஸ் ப்ரோஃபைல் போட்டிருப்பாங்க, இல்லை சிஸ்டர் பிரதருக்கு ப்ரோஃபைல் போட்டிருப்பாங்க. ஐம் லைக் 2025 இருக்கோம்ப்பா, டைரெக்டாக பையனும் பொண்ணையும் பேச சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, அதே மாதிரி தான் கண்டிஷன்ஸ் இருக்குது. மாறின மாதிரி எனக்கு தெரில. The funny thing is, even on a dating app, right, I feel people are very confused. I think they don't know what they really want. I think that's the problem today. Maybe because I feel there are so matrimonial இந்த மாதிரி ப்ராப்ளம், ட்ரெடிஷ்னல் ப்ராப்ளம் இருக்குது. டேட்டிங் ஆப்ஸில் ஐ ஃபீல் டூ மெனி ஆப்ஷன்ஸ். நோ, வீட்டில் உட்காந்துட்டு 4 டேட்டிங் ஆப் இருக்குடா, பம்பிள், காஃபி மீட்ஸ் பேகல், இது ஹிஞ்சு, லீகுன்னு கண்ணா பின்னான்னு ஆப்ஸ் இருக்குல்ல. நீ பாட்டுக்கு ரைட் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கலாம், 1008 ஆப்ஷன் இருக்குது. அப்போது சும்மா எவ்ரிடே யூ கேன் கோ ஆன் அ டேட் வித் ஒன் பர்சன், நோ, அண்ட் பீப்புள் டோன்ட் நோ வாட் தே வாண்ட். தட் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம் தீஸ் டேஸ்னு எனக்கு தோணுது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ட்ரெடிஷ்னல் மேட்ரிமனி, சமோசா பண்ணணும், ஃபேராக இருக்கணும் இருக்குது. டேட்டிங் ஆப்பில் தே வாண்ட் கேர்ள்ஸ் ஹூ ஆர் பியூட்டிஃபுல் ஆல்சோ, ப்ளஸ் தே ஹாவ் டூ மெனி ஆப்ஷன்ஸ். டக்னு பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு டேட்டு, நாளைக்கு ஒரு டேட்டு. ஸோ எல்லோரும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக கமிட்மெண்ட் பண்ணுமாங்கிற கன்ஃபியூஷன்லேயும் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் தட் இஸ் பின் மை எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நிறைய டேர்ம்ஸ் வந்துருச்சு சுரபி, சிச்சுவேஷன்ஷிப், ஆமாம், கேஷுவல். அன்றைக்கி யாரும் சிச்சுவேஷன்ஷிப்பா, இது என்ன ஷிப் இது? எனக்கெல்லாம் ஒரே ரிலேஷன்ஷிப் தான் தெரியும், பட் நிறையா இருக்குது. See, என்னை பொறுத்த வரைக்கும் as long as nobody gets hurt in the process, no, சந்தோஷமாக இருக்கீங்களா, யாரையும் டார்ச்சர் பண்ணலையா, என்ன வேணால் பண்ணுங்க, ஆளை விடுங்க. பட் the minute somebody is getting hurt, someone's there's hurt, abuse, அந்த மாதிரி இருந்தால் தான் it's a problem. As long as people are happy, they should do whatever makes them comfortable. But yeah, புதுசாக நிறையா வந்திருக்கு. But I think the dating apps are also, people are very confused. When I talk to them, they're like, oh, I don't know, I want a girl. And ஒருத்தரோட பேசுகிறோம், ஒரு 2 மாதம் பேசுகிறோம், அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம்லாம் கிடையாது. ஒரு வாட்டி பேசுகிறோம், பிடிக்கல, நெக்ஸ்ட் போனால் how will you get to know the person? We have too many options.
இப்போ ஒருத்தரோட ஒரு சின்ன ரோட் பிளாக் இருக்குன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் ரோட் பிளாக் வரும். அதை கடந்து போனால் தானே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்சன். அதுக்கு நம்ம சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறோம். ஒரு சின்ன ரோட் பிளாக் வருதா, இந்த பர்சன் த்ரோ, நெக்ஸ்ட் பர்சன் ஸ்வைப்புங்கிறச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி ஆயிடுது. த ஃப்ளிப் சைட் ஆஃப் இட் இஸ் டூ மெனி ஆப்ஷன்ஸ். நமக்கு என்ன வேணும்னு தெரியல. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷனாகவும் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். I don't know if you've experienced that. I feel the flip side is that I don't know what I want. There are too many options. I feel like I can swipe and go out on a date with a new person every day. Mari abdiyum ஐ ட்ரைட் டேட்டிங் ஆப்ஸ், ஐ ட்ரைட் பம்பிள். எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் என்னோட பயோவே பம்பிளில் வந்து ஐம் யூசிங் திஸ் ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு மேட்ரிமோனி தான் போட்டிருந்தேன். ஐ வாஸ் கிளியர், எனக்கு நான் இதில் வந்து டேட் பண்ணி யாராவது பிடிச்சா ஐ வாண்ட் டு கெட் மேரிட் அப்படி தான். பட் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பீப்புள் வந்து தே வாண்டட் கேஷுவல். ஸோ எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல், விச் இஸ் நாட் ராங். அவங்களுக்கு அது வேணும், பட் எனக்கு அது வேண்டாம். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, திஸ் இஸ் நாட் ஃபார் மீ, வேஸ்ட் ஆஃப் டைம்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். Correct. Yeah, that is also a thing. But even people who say they want, commitment, I just feel like they have too many options, right? So then they don't. I feel ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அவசரமான உலகத்தில் வந்து அவசரமாக வந்து நாங்கள் 4 பேரோட பேசி அவசரமாக பண்ணி தென் ஒரே நாளில் போர் அடிச்சு போய் அடுத்த நாள் ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் ஃபீல் நோபடி ஹேஸ் த டைம் டு கெட் டு நோ அ பர்சன் தோணுது. தட் இஸ் ஃப்ளிப் சைட் டு திஸ் ப்ராப்ளமும் தோணுது. ஐ திங்க் I don't know what's going to happen 10 years from now, but it's going to be interesting to watch how the young generation, pick their partners. ஓகே, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ஒன்று நான் கேட்கணும்னு நினச்சது வந்து, ஹவ் இஸ் சொசைட்டி சீயிங் சிங்கிள் விமன்? 20 years back, it was terrible. There was no scope. Like you were a complete failure. Like ஒன்றுமே useless மாதிரி இருந்தது. இப்போ things are changing. I think இப்போ it's definitely changing for the better. Still there are a lot of struggles that single women face, but society is starting to accept it, starting to become more open. So it is just a matter of time. I think நம்ம இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ நான் 20s இருந்ததுக்கும் இன்றைக்கி நான் 42 இருக்கிறதுக்கும் வந்து நிறைய சேஞ்சஸ் பார்க்குறேன். அண்ட் விமனும் ரொம்ப எம்பவர்டாக இருக்காங்க. தே டோன்ட் வாண்ட் டு செட்டில் ஃபார் எனி திங். தே வாண்ட் டு கீப் புஷிங் த பவுண்டரிஸ். அதெல்லாம் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய மாற்றங்கள் வரணும். பட் ஐ திங்க் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைம் ஃபார் விமென் டு ரியலி ஸ்ப்ரெட் தியர் விங்ஸ் அண்ட் ஃப்ளை ஹை. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் தே ஷுட் grab all the opportunity that they get and they have to move forward. I think it's a good time for people to fly அப்படின்னு தோணுது. ஓகே, நைஸ் சுரபி. நான் வந்து இந்த கான்வர்சேஷன் வந்து எனக்கு எப்படி நான் அங்கே சோஃபாவில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு இங்கே உட்காந்து நான் பேசும்போதும் ஏதோ ஒரு பிக் சிஸ்டர் கிட்ட தான் நான் ஏதோ பேசி ஒரு கான்வர்சேஷன் வழியாக கற்றுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் டுடே. நான் ஜென்யூனாக ஃப்ரம் மை ஹார்ட் ஐம் டெல்லிங். சில பாட்காஸ்ட் வந்து நான் பேசும்போதே நான் என்ஜாய் பண்ணி பேசுவேன். எனக்குள்ளேயே நான் நிறைய கொஷின்ஸ் வந்து நிறைய ஆன்சர்ஸ் தேடும் போது எனக்கு இந்த பாட்காஸ்ட் வழியாக கற்றுப்பேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் தான் இன்றைக்கி நான் பண்ணது. நான் ஜஸ்ட் கேமரா இருக்கிறதுனால நான் சொல்லலை. நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், நான் லைவ் உங்க கூட பண்ண போதிலிருந்தே ஒரு பிக் 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 இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அவ்வளோ சூப்பரான கண்டென்ட்ஸ் உங்கள் பேஜில், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை. அதனால தான் நீங்கள் வந்தபோது எப்படியாச்சும் இந்த தடவை உங்களை பார்க்கணும்னு நினச்சேன். இட் ஹேப்பன். ஸோ ஐம் ஸோ கிரேட்ஃபுல் சுரபி. தேங்க்ஸ்மா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நவ் யூ ஹவ் இன்ஸ்பயர்ட் மீ டு கெட் பேக் டு Instagram and start posting. Maybe 2025 hopefully I will share that, but thank you so much Uma. Jolly. And like I said, Akka is always there. So yes, I'm always there to like help share whatever I know with people. So thank you for creating the opportunity for thank that. Thank you Surbhi. I'll meet you soon with another super guest. Bye.